ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு சக்ஸஸ் ஆன். இன்னைக்கு நம்ம ரீசனிங்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் இன்இக்வாலிட்டி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கிளியராக கான்செப்டை தெரிஞ்சுப்பீங்க. எக்ஸ்பர்ட்ஸாக இருந்தீங்கன்னா, ஆவரேஜ் பர்சன்ஸாக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இன்இக்வாலிட்டியில் ஏதாவது டவுட் இருந்தால் கூட இந்த வீடியோ பார்த்து முடித்த பிறகு உங்களுக்கு எல்லா டவுட்டுமே கிளியர் ஆகிடும். ஸோ கான்செப்ட் உள்ளார போகலாம். ஆஸ்பிரண்ட்ஸ், உங்களுக்கான இன்இக்வாலிட்டி சம் பேங்க் எக்ஸாமில் டிஸ்பிளேல எப்படி ஷோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் கீழே ஆல்ஃபபெட் வித் சிம்பிள்ஸோட இருக்கும். அதுக்கு கீழே கன்க்ளூஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த கன்க்ளூஷன்ஸ் கீழே உங்களுக்கு 5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போது இன்இக்வாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய அல்டிமேட் கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது கரெக்ட் ஆப்ஷனோ அதை சூஸ் பண்ணுறது தான் நம்மளுடைய கோலாக இருக்கும். இப்போ இங்க ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கான மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ் என்ன தப்பு பண்றாங்க அப்படின்னா, ஆப்ஷன்ஸ்க்கான மீனிங்லாம் அவ்வளவு அவங்களுக்கு தெரியல. டைரக்டா கன்க்ளூஷன் கரெக்டா தப்பா, எதை சூஸ் பண்ணா, அந்த கன்க்ளூஷனுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது இருக்கா ஆப்ஷன்ல அப்படின்னு பார்த்துட்டு அதை சூஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஃபர்ஸ்ட் இங்க 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஆப்ஷனுக்கான கிளியர் மீனிங் என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இங்க ஒன்லி கன்க்ளூஷன் ஒன் ஃபாலோஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கொடுத்துருக்கிறது இங்க 2 கன்க்ளூஷன். அப்ப அந்த 2 கன்க்ளூஷனை பேஸ் பண்ண மாதிரி தான் உங்களுக்கு 5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் சில சம்ல 3 கன்க்ளூஷன் கொடுத்துருப்பாங்க, 4 கன்க்ளூஷன் கொடுத்துருப்பாங்க. மெயின்ஸ் லெவல்லாம் போனீங்கன்னா 4 கன்க்ளூஷன் வரைக்குமே கொடுக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் கீழே ஆப்ஷன் வச்சிருப்பாங்க. இப்போ நம்ம பேசிக் கான்செப்ட்ஸ் ஃபவுண்டேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாமில் உங்களுக்கு பேங்க் எக்ஸாமில் இன்இக்வாலிட்டின்ற டாப்பிக்கில் எப்படி உங்களுக்கு சம்ஸ் வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் கீழே 2 கன்க்ளூஷன் வச்சு தான் கொடுத்துருப்பாங்க. இந்த 2 கன்க்ளூஷனுக்கு ஏற்ற மாதிரி கீழே ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி கன்க்ளூஷன் ஒன் ஃபாலோஸ் அப்படின்னா கொடுத்துருக்க 2 கன்க்ளூஷன்ல ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் இப்போ ஃபாலோ ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் கன்க்ளூஷன் டசன்ட் ஃபாலோன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா நம்ம ஒன்லி கன்க்ளூஷன் ஒன் ஃபாலோஸை நம்ம சூஸ் பண்ணணும். இதே ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் எனக்கு தப்பு, செகண்ட் கன்க்ளூஷன் எனக்கு கரெக்ட் அப்படின்னா ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸை நம்ம சூஸ் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 கன்க்ளூஷனுமே எனக்கு கரெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன ஆப்ஷனை சூஸ் பண்ணுவோம்? போத் கன்க்ளூஷன் 1 and 2 ஃபாலோஸை சூஸ் பண்ணுவோம். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒன்லி கன்க்ளூஷன் ஒன் ஃபாலோஸ் எப்போ சூஸ் பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் கரெக்ட், செகண்ட் கன்க்ளூஷன் தப்புனா நம்ம ஒன்லி கன்க்ளூஷன் ஒன் ஃபாலோஸ்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் தப்பு, செகண்ட் கன்க்ளூஷன் கரெக்ட் அப்படின்னா நம்ம ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸை நம்ம சூஸ் பண்ணுவோம். இன்கேஸ் கொடுத்துருக்க 2 கன்க்ளூஷனுமே எனக்கு கரெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நான் போத் கன்க்ளூஷன் 1 and 2 ஃபாலோஸை நம்ம சூஸ் பண்ணுவோம். அப்ப கடைசியா ஆப்ஷன் டி, ஆப்ஷன் இ எப்ப நம்ம சூஸ் பண்ணுவோம்? எய்தர் கன்க்ளூஷன் 1 or 2 ஃபாலோஸ், நெய்தர் கன்க்ளூஷன் 1 nor 2 ஃபாலோஸ். இதை எப்ப சூஸ் பண்ணுவோம்? 1 மட்டும் கரெக்ட்னா 1 சூஸ் பண்ண போறோம், 2 மட்டும் கரெக்ட்னா 2 சூஸ் பண்ண போறோம், ரெண்டுமே கரெக்ட்னா போத்தை சூஸ் பண்ண போறோம். அப்ப இது எப்ப சூஸ் பண்ணுவோம்னா, எப்ப 2 கன்க்ளூஷனும் தப்பாகுதோ. நல்லா கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நான் பொறுமையா சொல்லித்தரேன். எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன்னா அதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு அர்த்தம். எங்க 2 கன்க்ளூஷனும் தப்பா ஆகுதோ அப்பதான் நீங்க எய்தர் கன்க்ளூஷனா நெய்தர் கன்க்ளூஷனான்ற பாசிபிலிட்டிக்கே நீங்க போறீங்க. எதுன்னு செக் பண்றதுக்கே அப்பதான் போவீங்க. இப்ப 2 கன்க்ளூஷனும் தப்பு சார் அப்படின்னா நம்ம எய்தர் சூஸ் பண்ணுமா நெய்தர் சூஸ் பண்ணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, எய்தருக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கும். எய்தருக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கும். அந்த கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணிடுச்சுன்னா எய்தர் ஆர் ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணும். இன்கேஸ் அந்த கண்டிஷன்ஸை ஃபாலோ ஆகலை, ஃபாலோ பண்ணலை, சாட்டிஸ்ஃபை பண்ணலை, எய்தர் ஆர் கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணா எய்தர் ஆர் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாட்டி நெய்தர் நார் சூஸ் பண்ணும். இப்போ 5 ஆப்ஷன்ஸ்க்கான மீனிங் தெரிஞ்சிச்சா? ஓகே சார், இப்போ இந்த 5 ஆப்ஷனை நான் சூஸ் பண்ணணும்னா எனக்கு கன்க்ளூஷன் கரெக்டா தப்பா அப்படின்னு தெரிஞ்சாதான் சூஸ் பண்ண முடியும். கன்க்ளூஷன் கரெக்டா தப்பா, கன்க்ளூஷன் ஃபாலோவா டசன்ட் ஃபாலோவா, கன்க்ளூஷன் ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்றத எதை வச்சு சார் நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
எந்த ஒரு கன்க்ளூஷன் கரெக்டா தப்பா ஃபாலோவா டசன்ட் ஃபாலோவா நீங்க கண்டுபிடிக்கணுமோ அந்த கன்க்ளூஷன்ல கொடுத்திருக்க 2 ஆல்பபெட்டுக்கு என்ன ரிலேஷன்ன்றத ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் கரெக்டா தப்பா அப்படின்னு நான் செக் பண்ணணும். கிளியரா? ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் கரெக்டா தப்பா நான் செக் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன்ல இருக்க ஆல்பபெட் ஏக்கும் ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன்ல இருக்க ஆல்பபெட் சிக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணணும். கிளியரா? இப்போ ஸ்டேட்மெண்ட்ல இருந்து ரிலேஷன்ஷிப் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். லிசன் ஹியர். ஏக்கும் சிக்கும் ரிலேஷன் ஸ்டேட்மெண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். இங்க ஆல்பபெட் ஏ இருக்கா, இது என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். என்னோட டெஸ்டினேஷன் என்ன? சி. ஸோ ஏல இருந்து சிக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்றத ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நல்லா கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கன்க்ளூஷன் ஏ கிரேட்டர் தென் சி ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன். இந்த கன்க்ளூஷன்ல கொடுத்துருக்க 2 ஆல்பபெட் ஏசி. ஏக்கும் சிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்ன்றத ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஏன் ரிலேஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ரிலேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணாதான் கேட்டு இருக்க கன்க்ளூஷன் கரெக்டா தப்பான்னு சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து ஏக்கும் சிக்கும் உள்ள ரிலேஷன், ஏக்கும் சிக்கும் உள்ள ரிலேஷன் ஏ கிரேட்டர் தென் சி அப்படின்னு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இது என்ன? அது ரிலேஷன். எங்க இருந்து ஃபைண்ட் அவுட் பண்ண? ஸ்டேட்மெண்ட்ல இருந்து. இதை எங்க நான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன்னா என் மைண்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். கிளியர்? ஸ்டேட்மெண்ட்ல இருந்து கொடுத்திருக்க கன்க்ளூஷன்ல இருக்க 2 ஆல்பபெட்டுக்கான ரிலேஷன்ஷிப் என்ன என்பதை ஸ்டேட்மெண்ட்ல இருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி நான் மைண்ட்ல வச்சுட்டேன். மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகுதான் கேட்டிருக்க கன்க்ளூஷனை போய் நான் செக் பண்ண போறேன். அந்த கன்க்ளூஷன் கரெக்டா தப்பான்னு. இப்போ என் மைண்ட்ல ஏக்கும் சிக்கும் உள்ள ரிலேஷன் ஏ கிரேட்டர் தென் சின்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் ஒருத்தன் வரான். ஸோ இங்க கொடுத்துருக்காங்க கன்க்ளூஷன் எல்லாமே டெஃபினட்டா சொல்றான். அதை நம்ம வந்து கரெக்டா தப்பான்னு நாம தான் ரிலேஷன்ஷிப் வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லணும். ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் வரான். உங்ககிட்ட என்ன சொல்றான்னா ஏ வந்து சியை கம்பேர் பண்றப்ப கிரேட்டர்னு சொல்றான். ஓகேவா? நீங்க என்ன பண்ணுவீங்க? உடனே சிட்டி ரோபோட் மாரி நீங்க மைண்ட்ல ஸ்கேன் பண்ணும். உங்க மைண்ட்ல என்ன ரிலேஷன் இருக்கு ஏக்கும் சிக்கும்? ஏ கிரேட்டர் தென் சின்னு இருக்கு. அவன் என்ன சொல்றான்? ஏ கிரேட்டர் தென் சி தான் சொல்றான். அவன் சொல்றது அப்ப கரெக்ட்னு சொல்லணும். இப்போ உங்க மைண்ட்ல இருக்க ரிலேஷன் ஏ கிரேட்டர் தென் சி. அவன் சொல்ற கன்க்ளூஷன் ஏ லெஸ் தென் சின்னு சொல்றான்னு வைங்களேன். நீங்க உடனே போய் செக் பண்ணுவீங்க. என் மைண்ட்ல ஏ கிரேட்டர் தென் சின்னு எனக்கு தெரியும். டெஃபினட்டா சியை விட ஏ கிரேட்டர்னு என் மைண்ட்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு தெரியும். அவன் என்ன சொல்றான்? ஏ வந்து சியை விட லெஸ்ஸர், ஏ லெஸ் தென் சி அப்படின்னு சொல்றான். அது தப்பு. ஓகேவா? இப்போ உங்க மைண்ட்ல ரிலேஷன் ஏ கிரேட்டர் தென் சின்னு இருக்கு. அவன் கன்க்ளூஷன் ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சின்னு சொல்றான். உங்க மைண்ட்ல ஏ சியை கம்பேர் பண்றப்ப கிரேட்டர்னு தெரியும். டெஃபினட்டா ஏ சியை விட கிரேட்டர்னு உங்க மைண்ட்ல ரிலேஷன் இருக்கு. அவன் வந்து என்ன கன்க்ளூஷன் சொல்றான்னா ஏ சியை கம்பேர் பண்றப்ப கிரேட்டராகவும் இருக்கலாம் ஆர் ஈக்குவல் டுவாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றான். நம்ம மைண்ட்ல தான் ஏ கிரேட்டர் தென் சின்னு டெஃபினட்டா தெரியும்ல. அவன் அப்ப கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சியான்னு சொன்னா அது தப்பு. ஸோ இப்போ ஃபோர்த்து கன்க்ளூஷன் ஒருத்தன் வரான். ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சின்னு சொல்றான். என் மைண்ட்ல ஏ கிரேட்டர் தென் சின்னு தெரியும். ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சின்னு சொன்னா அதுவும் தப்பு. ஸோ அப்ப என்ன சொல்ல வரேன்னா உங்க மைண்ட்ல என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கோ அதை ஏ கன்க்ளூஷன்ல கேட்டா அந்த கன்க்ளூஷன் ஃபாலோஸ். அது இல்லாம வேற ஏதாவது உங்களுக்கு கன்க்ளூஷன்ல சொல்றான் அப்படின்னா அந்த கன்க்ளூஷன் டஸ் நாட் ஃபாலோ. கிளியரா? இப்போ ஓகே சார், இப்போ ரிலேஷன் வந்து ஏக்கும் சிக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. ஏ கிரேட்டர் தென் சின்னு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணேன். அதுபடி எனக்கு கன்க்ளூஷன் இருந்தா ஃபாலோஸ். அதை தவிர்த்து வேற எந்த கன்க்ளூஷன் அதுக்கு ஆப்போசிட்டா இருந்தாலுமே அது டஸ் நாட் ஃபாலோன்னு சொல்றீங்க. இப்போ சிமிலர்லி இங்க பாருங்களேன், பிக்கும் டிக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னா இவன் கன்க்ளூஷன்ல சொல்லியிருக்கான் பி லெஸ் தென் டி அப்படின்னா பி லெஸ் தென் டின்றது ரிலேஷன்ல. பிக்கும் டிக்கும் என்ன ரிலேஷன்ன்றதை நீங்க தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நம்ம எதுல இருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? ஸ்டேட்மெண்ட்ல இருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸ்டேட்மெண்ட்ல இருந்து பிக்கும் டிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி வைக்கணும். அந்த ரிலேஷன் படி அது இருந்தா அது ஃபாலோஸ், இல்லாட்டி டஸ் நாட் ஃபாலோ. அப்ப ஸ்டேட்மெண்ட்ல இருந்து தான்
கொடுக்கப்பட்டிருக்க கன்க்ளூஷன்ல இருக்க 2 ஆல்பபெட்டுக்கான ரிலேஷன் என்ன என்பதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்ப ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு இங்க நார்மலா பேசிக்கா ப்ரிலிம்ஸ் லெவல்ல வர ஸ்டேட்மெண்ட்டை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணணும். இந்த ஸ்டேட்மெண்ட்டை அனலைஸ் பண்ணாதான் ரிலேஷன்ஷிப்லாம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்க மைண்டுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இப்போ இதுல பாருங்க, இங்க A greater than Bன்னு இருக்கு, B greater than C இருக்கு, C less than D இருக்கு, D equal to Eன்னு இருக்கு. கிளியரா? அப்ப இங்க greater than சிம்பிள் இருக்கு, greater than சிம்பிள் இருக்கு, less than சிம்பிள் இருக்கு, equal to சிம்பிள் இருக்கு. அப்ப இந்த சிம்பிள்ஸ் மட்டும் தான் இன்இக்வாலிட்டியில இருக்கா சார்? இதை தவிர்த்து வேற சிம்பிள்ஸே கிடையாதா? இங்க கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எல்லாம் போட்டிருக்கீங்க. அப்ப அந்த சிம்பிள்ஸ்லாம் ஸ்டேட்மெண்ட்ல வருமா? வேற ஏதாவது புது சிம்பிள்ஸ் இருக்கா இது இல்லாம அப்படின்னா, அப்ப ஃபர்ஸ்ட் என்னென்ன சிம்பிள்ஸ்லாம் இன்இக்வாலிட்டியில இருக்கு, அதை எப்படி எல்லாம் கேட்பான்றத நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி அனலைஸ் பண்ணி எப்படி ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கலான்றத நம்ம பார்க்கலாம். இப்போ ஸ்டேட்மெண்ட்ல உங்களுக்கு என்னென்ன சிம்பிள்ஸ்லாம் கேட்பான், ஸ்டேட்மெண்ட்ல அதே சிம்பிள்ஸை கன்க்ளூஷன்லையும் கேட்பான். ஸோ அப்போ இன்இக்வாலிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னெல்லாம் சிம்பிள்ஸ் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுப்போம். இப்போ நார்மலா இங்க பாருங்க, இந்த சிம்பிளை நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? நம்ம எல்லாருமே இந்த சிம்பிளை கிரேட்டர் தென்னு சொல்லுவோம். நல்லா கிளியரா சொல்றேன், ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன், கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இன்இக்வாலிட்டியை பொறுத்த வரைக்கும் வெறும் சிம்பிளை மட்டும் வச்சு நீங்க அதை அப்ரோச் பண்ணீங்கன்னா நீங்க நிறைய இடத்துல தப்பு விடுவீங்க, நிறைய இடத்துல மார்க்கை லூஸ் பண்ணிடுவீங்க. அப்ப எப்படி சார் நம்ம பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்இக்வாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க வெறும் சிம்பிளா பார்க்காம ரிலேஷனோட தான் பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கிரேட்டர் தென் நார்மலா இந்த சிம்பிளை நம்ம சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி என்ன ஆல்பபெட் இருக்குன்னு அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ இருக்கு, இங்க பி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கிரேட்டர் தென் சிம்பிளை கிரேட்டர் தென் எது யாருக்கு கிரேட்டர்? ஏ கிரேட்டர் தென் பின்னு சொல்லுவோம். கரெக்டா? ஸோ அப்ப இதுக்கான மீனிங் என்னன்னா, ஏ கிரேட்டர் தென் பி. இத இன்னொரு விதமாகவும் சொல்லலாம். ஏல இருந்து பியை பார்க்கறப்பதான் ஏ கிரேட்டர் தென் பி. இதே பில இருந்து ஏவை பார்த்தோன்னு வைங்களேன், பி லெஸ் தென் ஏ. ரெண்டும் ஒண்ணுதான். கிளியரா? இப்போ ஏல இருந்து பி அப்படி பாத்தீங்கன்னா ஏ கிரேட்டர் தென் பி. அப்ப கிரேட்டர் தென் சிம்பிள் இருக்கு. வேற என்ன? ஏ லெஸ் தென் பி. ஏ less than b. வேற என்ன சிம்பிள் இருக்கு? a equal to b. a equal to b. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இன்இக்வாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 சிம்பிள்ஸ் இருக்குல்ல, இதுதான் டெஃபினட்டான ரிலேஷன்ஷிப்பை சொல்றது. டெஃபினட்டா எனக்கு ஆன்சர் தெரியும்பா அப்படின்னா இந்த 3 சிம்பிள்ஸ் இருந்தால் தான் உங்களால் சொல்ல முடியும். ஓகேவா? இப்போ ஸ்டேட்மெண்ட்ல இருந்து ஏக்கும் பிக்கும் ரிலேஷன் கிரேட்டர் தென்னு தெரிஞ்சிச்சு, அதாவது ஏ கிரேட்டர் தென் பின்னு தெரிஞ்சிச்சுன்னா டெஃபினட்டா பியை கம்பேர் பண்றப்ப ஏ எனக்கு கிரேட்டர்னு டெஃபினட்டா தெரியும். அதை தவிர்த்து கன்க்ளூஷன் அவன் எது சொன்னாலுமே டஸ் நாட் ஃபாலோ, ஃபால்ஸ், அந்த கன்க்ளூஷன் ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அதே மாதிரி ஏ லெஸ் தென் பின்னு டெஃபினட்டா தெரியும். அந்த ஏ லெஸ் தென் பின்னு தெரிஞ்ச பிறகு அவன் கன்க்ளூஷன்ல ஏ லெஸ் தென் பி இல்லாம வேற எது மாத்தி சொன்னாலுமே அந்த கன்க்ளூஷன் டஸ் நாட் ஃபாலோ, ஃபால்ஸ். ஓகேவா? அடுத்து ஏ ஈக்குவல் டு பின்னு எனக்கு டெஃபினட்டா தெரியும். ஏ ஈக்குவல் டு பின்னு எனக்கு ஸ்டேட்மெண்ட்ல இருந்து ரிலேஷன் டெஃபினட்டா தெரிஞ்ச பிறகு அவன் ஏ கிரேட்டர் தென் பி, ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பி, ஏ லெஸ் தென் பி, ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி, இப்படி எது கேட்டாலுமே அது டஸ் நாட் ஃபாலோ. அப்ப இந்த 3 சிம்பிள் மட்டும்தான் உங்களுக்கு இன்இக்வாலிட்டியில டெஃபினட்டான ஒரு ரிலேஷன்ஷிப்பை தரும். கிளியரா? ஸோ அப்ப இதை தவிர்த்து வேற என்ன இருக்கிற எல்லா சிம்பிள்ஸ்மே ஒரு ரிலேஷன் தரும். அது டெஃபினட்டா தராது, ஒரு பாசிபிலிட்டி, ஒரு டபுள் மைண்டட் அப்படின்ற மாதிரி தான் தரும். ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த சிம்பிள் பாருங்க, ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பி. இதுக்கு மீனிங் என்னன்னா கிரேட்டர் தென் ஆகவும் இருக்கலாம், ஈக்குவல் டு ஆகவும் இருக்கலாம். அதாவது ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பி. அதாவது என்ன ரிலேஷன்னா, ஏ பியை கம்பேர் பண்றப்ப கிரேட்டரா இருக்கலாம், ஆர் எல்ஸ்
ஈக்குவல் டுவாகவும் இருக்கலாம். டெஃபினட்டா என்ன கிடையாதான், லெஸ் தென் கிடையாது. டெஃபினட்டா என்ன கிடையாது, லெஸ் தென் கிடையாது. அப்ப ஏக்கும் பிக்கும் ரிலேஷன் என்னன்னா டபுள் மைண்ட்ல தான் நமக்கே தெரியும். ஏ பியை கம்பேர் பண்றப்போ ஒன்னு கிரேட்டரா இருக்கலாம் ஆர் எல்ஸ் ஈக்குவல் டுவா இருக்கலாம். ஏ கிரேட்டர் தென் பின்னு என்னால சொல்ல முடியாது ஷியோரா, ஏ ஈக்குவல் டு பின்னு டெஃபினட்டா சொல்ல முடியாது. அப்ப ஸ்டேட்மெண்ட்ல இருந்து இன்கேஸ் உங்களுக்கு ஏக்கும் பிக்கும் உள்ள ரிலேஷன் ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பி அப்படின்னு கிடைச்சிருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கன்க்ளூஷன்ல ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பி அவனும் அதே சொன்னா ஃபாலோஸ். அதை தவிர்த்து அவன் ஏ கிரேட்டர் தென் பி அப்படின்னு மட்டும் சொன்னானா இவன் என்ன சொல்றான்னா ஏ பியை கம்பேர் பண்றப்ப கிரேட்டர்னு சொல்றான். நீங்க போயிட்டு உங்க மைண்ட்ல இருக்க ரிலேஷன்ஷிப்பை செக் பண்ணுவீங்க. ஏ பியை கம்பேர் பண்ணா கிரேட்டராகவும் இருக்கலாம் ஈக்குவல் டுவாகவும் இருக்கலாம்னு உங்க மைண்ட்ல ரிலேஷன் இருக்கு. உங்க மைண்ட் என்ன சொல்லுதுன்னா ஏ பியை கம்பேர் பண்றப்ப கிரேட்டராகவும் இருக்கலாம் ஈக்குவல் டுவாகவும் இருக்கலாம், என்னால டெஃபினட்டா சொல்ல முடியாதுப்பா அப்படின்னு உங்க மைண்ட் சொல்லிடுச்சு. அப்போ உடனே நீங்க வெளியே வருவீங்க. இவன் என்ன சொல்லுவான், ஏ பியை கம்பேர் பண்றப்ப கன்ஃபார்ம் கிரேட்டர்னு சொல்றான். இவன் கிட்ட கேட்பீங்க, என் மைண்ட்ல கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு தான் இருக்கு, இவன் கிரேட்டர் தென் மட்டும் தான் சொல்லியிருக்கான், இவன் கிட்ட என்ன கேட்போம், ஈக்குவல் டுவா இருக்க வாய்ப்பு இருக்குல்ல, நீ ஏன் வெறும் கிரேட்டர் தென் மட்டும் சொல்ற, அப்ப இந்த கன்க்ளூஷன் வராது, டஸ் நாட் ஃபாலோன்னு சொல்லிடுவோம். இப்போ இதே இன்னொன்னு வரான்னு வச்சுக்கோங்களேன், ஏ இருக்கு பி இருக்கு, அவன் என்ன சொல்றான்னா ஏவும் பியும் ஈக்குவல்னு சொல்றான். இவன் கிட்ட என்ன கேட்போம், என் மைண்ட்ல கிரேட்டர் தென்னாவும் இருக்கலாம் ஈக்குவல் டுவாகவும் இருக்கலாம், இவன் ஈக்குவல் டு மட்டும் தான் சொல்றான். அப்ப இவன் கிட்ட ஏ கிரேட்டர் தென் பியாவும் இருக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்டு இவனையும் டஸ் நாட் ஃபாலோன்னு சொல்லுவோம். என் மைண்ட்ல இருக்க ரிலேஷன்ஷிப்பே சொன்னா ஃபாலோஸ், என் மைண்ட்ல இருக்க ரிலேஷன்ஷிப் சொல்லாம அதுல பாதி மட்டும் கிரேட்டர் தென் பின்னு மட்டும் அவன் சொன்னானா அவன் கிட்ட ஈக்குவல் டுவா இருக்கலாம்ல அப்படின்னு கேட்டு டஸ் நாட் ஃபாலோன்னு போடுவேன். இவன் கிட்ட கிரேட்டர் தென்னா இருக்கலாம்ல அப்படின்னு கேட்டு டஸ் நாட் ஃபாலோன்னு போடுறேன். கிளியரா? ஆனா இது ரெண்டுத்தையும் நீங்க மெர்ஜ் பண்ணி பாத்தீங்க, இந்த ரெண்டு கன்க்ளூஷனையும் சேர்த்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு வந்துடும். உங்க மைண்ட்ல என்ன இருக்கோ அதே வரும். அப்ப இந்த கண்டிஷன்ல இது எய்தர் ஆர் வரும். ஓகேவா? இந்த கண்டிஷன்ல இது எய்தர் ஆர் வரும். எய்தர் ஆர் பத்தி தனி வீடியோ நான் போடுவேன். இப்ப ஜஸ்ட் இதை தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ ரிமைனிங் எய்தர் ஆர்ல கிளியராகவே நம்ம பார்ப்போம். இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதே ஏ லெஸ் தென் பின்னு சொன்னா என் மைண்ட்ல ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பியா தான் இருக்கணும். ஒன்னு பியை கம்பேர் பண்றப்ப ஏ கிரேட்டரா இருக்கணும் ஆர் ஈக்குவலா இருக்கணும். அவன் ஏ லெஸ் தென் பின்னு சொன்னா கண்டிப்பா வராது, டஸ் நாட் ஃபாலோ. ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பின்னு சொன்னா டஸ் நாட் ஃபாலோ. ஓகேவா? அப்ப இங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க ரிலேஷன்ஷிப்பே உங்க மைண்ட்ல டெஃபினட்டா தெரியாது, டபுள் மைண்டடா தான் தெரியும். கிரேட்டராகவும் இருக்கலாம் ஆர் ஈக்குவலாகவும் இருக்கலாம். ஸோ ஏ கிரேட்டர் தென் பியாவும் இருக்கலாம், ஏ ஈக்குவல் டு பியாவும் இருக்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி, ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி. ஏ பியை கம்பேர் பண்றப்ப லெஸ் தென்னாவும் இருக்கலாம் ஆர் எல்ஸ் ஈக்குவலாகவும் இருக்கலாம். ஸோ வேற என்ன சிம்பிள் இருக்கு, இவ்வளவுதான் சிம்பிள்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேக்சிமம் உங்க எக்ஸாம்ல இந்த சிம்பிள்ஸ் மட்டும்தான் வச்சு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதை இன்டைரக்டா சில சிம்பிள்ஸ் வச்சிருக்காங்க, அதை வச்சும் இதே சிம்பிளை தான் மீன் பண்ணும், ஆனா இன்டைரக்டா கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, மெயின்ஸ் லெவல்லாம் இந்த மாதிரி சிம்பிள்ஸை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி இப்படின்னு கொடுத்து இந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்குல்ல, அதை அவன் கேன்சல் பண்ணியிருப்பான், அதாவது ஸ்ட்ரைக் பண்ணியிருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம், ஏ பியை கம்பேர் பண்றப்ப லெஸ் தென்னும் கிடையாது ஈக்குவல் டுவும் கிடையாது அப்படின்னு சொல்றான். அப்ப என்னதான் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏ கிரேட்டர் தென் பியா தான் இருக்கும். ஏக்கும் பிக்கும் இங்க இன்இக்வாலிட்டியை பொறுத்த வரைக்கும் மூணே ரிலேஷன் தான். ஒரு ரெண்டு ஆல்பபெட் இருக்குன்னா ஒன்னு கிரேட்டரா இருக்கணும், இல்லாட்டி லெஸ்ஸரா இருக்கணும், இல்லாட்டி ஈக்குவலா இருக்கணும். இது ரெண்டும் கிடையாது, லெஸ்ஸரும் ஈக்குவலும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டானா டெஃபினட்டா என்னதான் அதுக்கு மீனிங், ஏ கிரேட்டர் தென் பின்னு அர்த்தம். ஓகேவா? இதே ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பி அப்படின்னு போட்டு இந்த கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஸ்ட்ரைக் பண்ணிருப்பான். அதுக்கு என்ன மீனிங்? சோ நெக்ஸ்ட் ஏ பி நடுவில் கிரேட்டர் தென் சிம்பிள் இருக்கு, அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டான். அப்படின்னா என்ன மீனிங் வரும், ஏ கிரேட்டர் தென் பி கிடையாது, அப்போ லெஸ் தென்னாக இருக்கலாம் ஆர் ஈக்குவல் டு பியாக இருக்கலாம். ஸோ ஏ பி லெஸ் தென் இருக்கு நடுவில், அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டான், அப்போ லெஸ் தென் கிடையாது, அப்போ என்ன இருக்கலாம், ஏ பி
கிரேட்டர் தென்னாக இருக்கலாம் ஆர் ஈக்குவல் டுவாக இருக்கலாம். யார் யாருக்கு கிரேட்டராக இருக்கலாம்? ஏ பியை கம்பேர் பண்ணுறப்ப ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, இங்கே பாருங்க ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி ஆக இருக்கலாம். ஓகேவா? ஸோ லிசன் இயர், ஏ இருக்கு, பி இருக்கு, ஈக்குவல் டுன்னு போட்டு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஈக்குவல் டு கிடையாது, ஏவும் பியும் ஈக்குவல் கிடையாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மூணே ரிலேஷன்ஷிப் தான், கிரேட்டர் தென், லெஸ் தென், ஈக்குவல் டு. இதில் ஈக்குவல் டு கிடையாதுன்னு சொல்லிட்டான். அப்போ ஏக்கும் பிக்கும் என்ன ரிலேஷன்? ஏக்கும் பிக்கும் கிரேட்டர் தென் ஆர் லெஸ் தென். கிளியரா? ஏன்னா ஈக்குவல் டு கிடையாது. அப்போ மிச்சம் இருக்கிறது ஒன்று கிரேட்டராக இருக்கணும், ஆர் லெஸ்ஸாக இருக்கணும். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்கு, ஏ நாட் ஈக்குவல் டு பி, பி கிரேட்டர் தென் சின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஏவும் பியும் நாட் ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டான். அப்போ ஏக்கும் பிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் வரும்? ஏ பியை கம்பேர் பண்ணுறப்ப கிரேட்டராக இருக்கலாம், ஆர் லெஸ்ஸாக இருக்கலாம். அப்போ ஸ்டேட்மெண்ட்லேருந்து உங்கள் மைண்டுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் போகும்? ஏவும் பியும் கம்பேர் பண்ணுறப்ப ஏ கிரேட்டராக இருக்கலாம், ஆர் லெஸ்ஸாக இருக்கலாம் அப்படின்னு போகும். கன்க்ளூஷன் இப்போ கேட்குறான்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் ஏ கிரேட்டர் தென் பின்னு சொல்கிறான். செகண்ட் கன்க்ளூஷன் ஏ லெஸ் தென் பின்னு சொல்கிறான். இப்போ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் மட்டும் நான் செக் பண்ண போகிறேன். ஒவ்வொரு கன்க்ளூஷனாக தான் செக் பண்ணோம். ஒரு கன்க்ளூஷன் செக் பண்ணி முடிச்ச பிறகு தான் செகண்ட் கன்க்ளூஷனை செக் பண்ணோம். நம்ம ஆஸ்பிரண்ட்ஸ்லாம் என்ன தெரியுமா தப்பு பண்ணுவீங்க? ஏபி இருக்கு, ஏபி இருக்கு, கிரேட்டர் தென், லெஸ் தென் இப்படி இருக்குன்னா சேர்த்து செக் பண்ணுவீங்க. சில பேர் வந்து இப்படி இருக்கும், ஏ இருக்கும், பி இருக்கும், ஏ இருக்கும், பி இருக்கும், இங்கே கிரேட்டர் தென் இருக்கும், இங்கே ஈக்குவல் டு இருக்கும். இப்படி பார்த்தவொடனே கன்க்ளூஷன் 1, கன்க்ளூஷன் 2, ஏ கிரேட்டர் தென் பி, ஏ ஈக்குவல் டு பி இருக்கு, அப்போ இது டெஃபினட்டாக எய்தர் ஆராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எய்தர் ஆர் போடுவீங்க. அப்படியே அவங்க வந்து உங்களுக்கு -0.25 அப்படின்னு மார்க்கை போட்டுருவாங்க ப்ரிலிம்ஸில். ஓகேவா? ஸோ இந்த தப்பெல்லாம் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு கன்க்ளூஷனாக செக் பண்ணுங்க. இங்கே பாருங்க, ஏக்கும் பிக்கும் ஃபர்ஸ்ட் என்ன ரிலேஷன் மைண்டில் இருக்கு? ஏ கிரேட்டர் தென் பியா இருக்கலாம், ஆர் லெஸ் தென் பியா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் என்ன சொல்றான்? ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏ கிரேட்டர் தென் பின்னு சொல்றான். உங்க மைண்ட்ல என்ன இருக்கு? கிரேட்டர் தென் ஆகவும் இருக்கலாம், லெஸ் தென் ஆகவும் இருக்கலாம், கிரேட்டர் தென் ஆகவும் இருக்கலாம், லெஸ் தென் ஆகவும் இருக்கலாம். அவன் கிரேட்டர் தென் மட்டும் தான் சொல்லியிருக்கான். அவங்ககிட்ட என்ன கேட்பீங்க? ஏன் லெஸ் தென் ஆகவும் இருக்கலாம் இல்லையா? ஏன்னா என் மைண்ட்ல கிரேட்டர் தென் ஆர் லெஸ் தென் தானே இருக்கு, என் மைண்டு சொல்றது தான் நான் கேட்க முடியும். ஸோ அப்போ இவன் கிட்ட லெஸ் தென் ஆகவும் இருக்கலாம்ல அப்படின்னு கேட்டு டஸ் நாட் ஃபாலோன்னு போட்டுருங்க. செகண்ட் ஒருத்தவன் வரான், இவன் ஏ லெஸ் தென் பின்னு சொல்றான். இவங்கிட்ட என்ன கேட்பீங்க? கிரேட்டர் தென் ஆகவும் இருக்கலாம்ல, நீ வெறும் லெஸ் தென் தானே சொல்ற, அப்போ நீயும் தப்பு அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு பாருங்களேன். ஏ பி, ஃபர்ஸ்ட் ஒருத்தவன் கிரேட்டர் தென் சொல்லிட்டான், செகண்ட் ஒருத்தவன் லெஸ் தென் சொல்லிட்டான். அப்போ ரெண்டுத்தையும் சேர்த்தா என் மைண்ட்ல இருக்கிறதே வருது, ஏ கிரேட்டர் தென் பி ஆர் லெஸ் தென் பி, ஏ கிரேட்டர் தென் பி ஆர் லெஸ் தென் பி. அப்போ இந்த இடத்துல தான் எய்தர் ஆர் வருது. எய்தர் கன்க்ளூஷன் 1 ஆர் கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். இதுவும் ஒரு டைப் ஆஃப் எய்தர் ஆர். இது சில பேருக்கு தெரியறதில்ல. ஸோ எய்தர் ஆர் கிளாஸ் வரப்ப இதை ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. எய்தர் ஆர் கிளாஸ் வரப்ப தெளிவாக எய்தர் ஆர் எப்படி பார்க்கணும்னு நான் சொல்லித்தரேன். ஸோ இப்போ ஜஸ்ட் தெரிஞ்சிக்க வேண்டியது நீங்கள் என்னன்னா, நாட் ஈக்குவல்ட்டுன்னு வந்தால் கிரேட்டர் தென் ஆர் லெஸ் தென், இவ்வளோதான் மக்களே மேக்ஸிமம் சிம்பிள்ஸ். இதை தவிர்த்து வேறு எதுவும் கிடையாது. அதுலேயும் இந்த மேலே இருக்கிறது தான் உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸில் கேட்பான், மெயின்ஸில் கேட்பான். உங்களுக்கு கொஞ்சம் ட்ரிக்கியாக குழப்பி விடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தமாரி சிம்பிள்ஸை கொடுத்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி கேட்பான். ஓகேவா? ஸோ இப்போ ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அதுக்கு சிம்பிள்ஸ் இருக்குது, அதெல்லாம் எப்படின்னு பார்த்தாச்சு. இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு மைண்டுக்கு ரிலேஷன்ஷிப் எடுத்துகிட்டு போகணும், மைண்டுக்கு ரிலேஷன்ஷிப் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்கிறீங்களே சார், அது எப்படி சார் நான் கண்டுபிடிக்கிறது? இப்போ ஏக்கும் பிக்கும் பக்கத்தில் இருக்குது, பியும் சியும் பக்கத்தில் இருக்குது, நடுவில் கிரேட்டர் தென் சொல்லிட்டான், அதனால பி கிரேட்டர் தென் சின்னு எனக்கு தெரிஞ்சிடும். ஏவும் பியும் பக்கத்தில் இருக்குது, நாட் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டான், அதனால ஏ பியை கம்பேர் பண்ணுறப்ப எய்தர் கிரேட்டர் ஆர் லெஸ் தென்னு சொல்கிறான். இப்போ ஏலேருந்து சிக்கு எப்படி சார் ரிலேஷன்? அது எப்படி சார் நான் மைண்டுக்கு எடுத்துன்னு போகணும்? கிரேட்டர் தென் எடுத்துக்கணுமா, லெஸ் தென் எடுத்துக்கணுமா, அது எப்படி சார் செக் பண்ணணும்? ஸோ அதை பற்றி பார்ப்போம். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்குப்பா, ஏ இருக்குது, கிரேட்டர் தென் பி இருக்குது, பி கிரேட்டர் தென் சி இருக்குது, சி கிரேட்டர் தென் டி இருக்குப்பா. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்கல கிரேட்டர் தென் சிம்பிள், இந்த கிரேட்டர் தென் சிம்பிள் எந்த ரெண்டு ஆல்ஃபபெட்டுக்கு நடுவில் ஆன ரிலேஷன்ஷிப்பை கொடுக்கும்னா இந்த ஏக்கும் பிக்கும் மட்டும்தான் இந்த சிம்பிள் சொந்தம். ஏலேருந்து பிக்கு என்ன ரிலேஷன் அப்படின்றத டைரக்டா சொல்லுது ஏ கிரேட்டர் தென் பி. அதேமாரி இந்த கிரேட்டர் தென் சிம்பிள் பிக்கும் சிக்கும் மட்டும்தான் சொந்தம். இவங்க ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை மட்டும்தான் இந்த சிம்பிள் சொல்லும். அதேமாரி இந்த கிரேட்டர் தென் சிம்பிள் சிக்கும் டிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை மட்டும்தான் சொல்லும். என்ன சொல்லும்? சி கிரேட்டர் தென் டி. இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ஏக்கும் பிக்கும் ரிலேஷன் ஏ கிரேட்டர் தென் பி அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் சொல்லிடுச்சு. அப்போ மைண்டுக்கு ஏக்கும் பிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் போகும்? மைண்டில் என்ன ரிலேஷன்ஷிப்லாம் போகும்னு பாருங்க.
ஃபர்ஸ்ட் ஏக்கும் பிக்கும் சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டான்? ஏ கிரேட்டர் தென் பி அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப மைண்ட்ல ஏக்கும் பிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும்? ஏ கிரேட்டர் தென் பின்ற ரிலேஷன்ஷிப் இருக்கும். அப்ப கன்க்ளூஷன் ஏ கிரேட்டர் தென் பி அப்படின்னு கேட்டா மட்டும் தான்ப்பா ஃபாலோ ஆகும். அதை தவிர்த்து அவன் எது கேட்டாலும் நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, என் மைண்ட்ல ஏ கிரேட்டர் தென் பின்னு இருக்கு, நீ ஏ லெஸ் தென் பின்னு சொன்னா டஸ் நாட் ஃபாலோ. ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பின்னு சொன்னா டஸ் நாட் ஃபாலோ. ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பின்னு சொன்னா டஸ் நாட் ஃபாலோ. ஏ ஈக்குவல் டு பின்னு சொன்னா டஸ் நாட் ஃபாலோ. என் மைண்ட்ல ஏ கிரேட்டர் தென் பி இருக்கு, நீ இதெல்லாம் மாற்றி சொன்னா டஸ் நாட் ஃபாலோ. அவனும் ஏ கிரேட்டர் தென் பி உங்க மைண்ட்ல இருக்கிறதே நானும் சொல்றேன் அப்படின்னு சொன்னா நீ என் மைண்ட்ல இருக்கிறதே கரெக்டா சொல்ற, ஸோ ஃபாலோஸ். இவ்வளவுதான். ஓகேவா? இது டைரக்டா சொல்லிட்டான் ஸ்டேட்மெண்ட்லேயே, ஏ கிரேட்டர் தென் பின்னு சொல்லிட்டான். வேற என்ன டைரக்டா சொல்லிட்டான் ஸ்டேட்மெண்ட்லேயே? பிக்கும் சிக்கும் சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டான்? கிரேட்டர் தென். யாரு கிரேட்டர் யாருக்கு அப்படின்னு சொல்லணும். பார்த்தவனே கிரேட்டர்னு சொல்லக்கூடாது. பி கிரேட்டர் தென் சி. சில இருந்து சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க? சி லெஸ் தென் பி. ஓகேவா? அப்ப கன்க்ளூஷன் என்னெல்லாம் வரலாம்? கன்க்ளூஷன் பி கிரேட்டர் தென் சி அப்படின்னு கேட்டா மட்டும் ஃபாலோ ஆகும். அதை தவிர்த்து பி லெஸ் தென் சி அப்படின்னு சொன்னா டஸ் நாட் ஃபாலோ. பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சி அப்படின்னு கேட்டாலும் டஸ் நாட் ஃபாலோ. பி ஈக்குவல் டு சின்னு சொன்னாலும் டஸ் நாட் ஃபாலோ. பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சின்னு சொல்றான்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு தான் தெரியும் பி கிரேட்டர் தென் சின்னு, நீ கிரேட்டர் தென் ஆகவும் இருக்கலாம் ஆர் ஈக்குவல் டு ஆகவும் இருக்கலாம் அப்படின்னு சொன்னா எனக்கு தான் டெஃபினட்டா கிரேட்டர் தென்னு தெரியுமே, ஸோ டஸ் நாட் ஃபாலோ. கிளியரா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சிக்கும் டிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் சொல்லிட்டான்? சி கிரேட்டர் தென் டி. இதெல்லாம் அவன் டைரக்டா சொல்லிட்டான். இப்ப ஏல இருந்து சிக்கு என்ன சார் ரிலேஷன் அவன் சொல்லிட்டானான்னு கேட்டா அவன் சொல்லியிருக்கான். அது எப்படின்றத நாம தான் கண்டுபிடிக்கணும். ஏல இருந்து சிக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னு பாருங்களேன். இப்போ ஏல இருந்து சிக்கு மட்டும் தான் நான் செக் பண்ண போறேன். ஸோ அது வரைக்கும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஏ கிரேட்டர் தென் பி, பி கிரேட்டர் தென் சி, இது வரைக்கும் தான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இருக்க டிலாம் எனக்கு வேணாம். எப்பயுமே என்னுடைய கன்க்ளூஷன்ல கேட்டிருக்க 2 ஆல்பபெட்டுக்கான அதுக்கு நடுவில் இருக்க சிம்பிள்ஸ் மட்டும் எடுத்தா போதும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ சி கிரேட்டர் தென் கேட்டா என்னுடைய இனிஷியல் ஏ ஃபைனல் சி வரைக்கும் என் நடுவில் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கோ, என்னென்ன சிம்பிள்ஸ் இருக்கோ, சாரி ரிலேஷன் சொல்லிட்டேன், என்னென்ன சிம்பிள்ஸ் இருக்கோ அதை மட்டும் எடுத்தா போதும். இந்த ஏக்கு முன்னாடி ஏதாவது இருந்தால் அதையும் நீங்க எடுக்க தேவையில்ல, சிக்கு அப்புறம் ஏதாவது இருந்தால் அதையும் நீங்க எடுக்க தேவையில்ல. ஸோ இங்க சிக்கு அப்புறம் டி இருக்கு, இதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. ஏன்னா நான் செக் பண்ண போறது ஏக்கும் சிக்கு மட்டும்தான். இதை எப்படி சார் டிசைட் பண்ணுவீங்க அப்படின்னா, கன்க்ளூஷன்ல ஏக்கும் சிக்குமான ரிலேஷன்ஷிப் சொல்லியிருக்கான். ஸோ நான் ஸ்டேட்மெண்ட்ல ஏக்கும் சிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு பார்த்து மைண்டுக்கு எடுத்துட்டு போகணும். மைண்ட்ல இருக்கப்படி இருந்தா இந்த கன்க்ளூஷன் ஃபாலோஸ். இவ்வளவுதான் நம்ம ப்ரொசீஜரு. ஓகேவா? ஓகே, இங்க ஏக்கும் பிக்கும் ரிலேஷன் சொல்லிட்டான், பிக்கும் சிக்கும் ரிலேஷன் கிரேட்டர் தென் சொல்லிட்டான். ஏல இருந்து சிக்கு எப்படி கண்டுபிடிக்க போறது அப்படிதான் நம்ம பார்க்க போறோம். இப்போ ஏ 7 சென்டிமீட்டர்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுப்போம். பி வந்து அதை விட கம்மி, பி வந்து ஒரு 6 சென்டிமீட்டர், சி பியை கம்பேர் பண்றப்ப கம்மி, அப்ப சி அதை விட கம்மி, இன்னும் கம்மி 5 சென்டிமீட்டர். இப்போ ஆட்டோமேட்டிக்கா ஏக்கும் சிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் கிடைக்கும்? ஏ 7 சென்டிமீட்டர், சி 5 சென்டிமீட்டர், அப்ப ஏ கிரேட்டர் தென் சி தானே கிடைக்கும். கிளியரா? ஸோ அப்ப ஏ கிரேட்டர் தென் பி அவனே சொல்லிட்டான், பி கிரேட்டர் தென் சி அவனே சொல்லிட்டான். ஏல இருந்து சிக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணா நடுவுல 2 கிரேட்டர் தென் சிம்பிள் இருக்கு. கிளியரா மக்களே? ஏ இங்க இருக்கான், சி இங்க இருக்கான், நடுவுல ஏக்கும் பிக்குமான ஒரு கிரேட்டர் தென் சிம்பிள், பிக்கும் சிக்குமான ஒரு கிரேட்டர் தென் சிம்பிள் இருக்கு. கரெக்டா? அப்ப ஏல இருந்து சி வரைக்கும் நடுவுல 2 கிரேட்டர் இருந்து இருக்கு. 2 கிரேட்டர் தான் இருக்கணும்னு கிடையாது, நடுவுல எத்தனை கிரேட்டர் இருந்தாலும் வெறும் கிரேட்டர் தென் மட்டும் இருந்தா உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் மைண்டுக்கு போகும்னா ஏ கிரேட்டர் தென் சி தான் போகும். அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். இங்கேயும் ஒரு கிரேட்டர், இங்கேயும் ஒரு கிரேட்டர். என்னுடைய இனிஷியல்ல இருந்து ஃபைனல் வரைக்கும் நடுவுல இருக்க எல்லாமே கிரேட்டர் தென்னாக இருந்தால் வெறும் ஏ கிரேட்டர் தென் சி தான் உங்களுக்கு ரிலேஷன் மைண்ட்ல போகும். இப்போ உங்க ரிலேஷன் மைண்ட்ல இருக்கிறது ஏ கிரேட்டர் தென் சி, கன்க்ளூஷனும் ஏ கிரேட்டர் தென் சின்னு கேட்டா ஃபாலோஸ். அதை தவிர்த்து வேற எது கேட்டாலும் டஸ் நாட் ஃபாலோ. அப்ப சிமிலர்லி இங்க பாருங்களேன், ஏ இங்க இருக்கு கிரேட்டர் தென் பி, பி கிரேட்டர் தென் சி, சி கிரேட்டர் தென் டி. இப்போ ஏக்கும் டிக்கும் நீங்க செக் பண்ணுங்க, ஏ லெஸ் தென் டின்னு கன்க்ளூஷன் சொல்லிட்டான்ப்பா. இப்போ ஏ லெஸ் தென் டி கரெக்டா தப்பான்னு நம்ம செக் பண்ணணும். ஏ இங்க இருக்கு, டெஸ்டினேஷன் டி இங்க இருக்கு, நடுவுல எல்லாமே கிரேட்டர் அப்படி இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வந்து ஒரு 7 சென்டிமீட்டர், பி வந்து ஒரு 6 சென்டிமீட்டர், சி வந்து ஒரு 5 சென்டிமீட்டர், டி வந்து ஒரு 4 சென்டிமீட்டர் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா ஏ வந்து டியை விட கிரேட்டரா தான் இருக்கும். அப்ப நடுவுல இருக்க எல்லா சிம்பிளுமே வெறும் கிரேட்டர் தென் அப்படின்னு வந்தா
எனக்கு ரிலேஷன்ஷிப்பும் என்ன வரும் அந்த ரெண்டு ஆல்பபெட்டுக்கு நடுவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ கிரேட்டர் தென் டி தான் வரும். ஓகேவா? ஸோ அப்போ ரிலேஷன் ஏ கிரேட்டர் தென் டி, உங்கள் மைண்டில் என்ன ரிலேஷன் இருக்கு? ஏ கிரேட்டர் தென் டி. கன்க்ளூஷன் என்ன சொல்கிறான்? ஏ லெஸ் தென் டின்னு சொல்கிறான். என் மைண்டில் தான் ஏ கிரேட்டர் தென் டி இருக்கு, அவன் அதுக்கு மாற்றி சொல்கிறான்னா அது டஸ் நாட் ஃபாலோ. ஓகேவா? ஸோ அப்போ ஏ கிரேட்டர் தென் பி கிரேட்டர் தென் சி இருந்தால் டெஃபினட்டாக ஏ கிரேட்டர் தென் சி அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். மைண்டில் ரிலேஷன் ஏ கிரேட்டர் தென் சின்னு எடுத்துகிட்டு வர முடியும். ஏ கிரேட்டர் தென் பி கிரேட்டர் தென் சி கிரேட்டர் தென் டி கிரேட்டர் தென் இ கிரேட்டர் தென் எஃப் கிரேட்டர் தென் ஜி கிரேட்டர் தென் ஐ இப்படி இருந்தாலும் நடுவில் எத்தனை கிரேட்டர் இருந்தாலும் வெறும் கிரேட்டர் மட்டும் இருந்தால் ஏல இருந்து ஈக்கு பார்த்தாலும் ஏ கிரேட்டர் தான், பில இருந்து ஜிக்கு பார்த்தாலும் பி கிரேட்டர் தென் ஜி தான். ஏன்னா நடுவில் இருக்கிறது எல்லாம் வெறும் கிரேட்டர் தென் சிம்பிள்ஸ். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சார் எனக்கு இப்படி இருக்கு, ஏ கிரேட்டர் தென் பி இருக்கு, பி ஈக்குவல் டு சின்னு இருக்கு. இப்படி இருந்தா ஏக்கும் சிக்கும் என்ன சார் ரிலேஷன்? இதுக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க ஏ கிரேட்டர் தென் பி, பி கிரேட்டர் தென் சி இப்படின்னு இருந்தா ஏக்கும் சிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் கிடைக்கும்? ஏ கிரேட்டர் தென் சி கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ ஏ கிரேட்டர் தென் பி, பி ஈக்குவல் டு சின்னு இருந்தா ஏக்கும் சிக்கும் என்ன சார் ரிலேஷன்ஷிப் கிடைக்கும் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அதே மாதிரியே ஏ 7 சென்டிமீட்டர் இருக்கு, பி வந்து 7 சென்டிமீட்டர் கீழே 6.9 ஆகவும் இருக்கலாம், 6.8 ஆகவும் இருக்கலாம், 6 ஆகவும் இருக்கலாம், 5 ஆகவும் இருக்கலாம், 4 ஆகவும் இருக்கலாம், ஒரு அதுக்கு கீழே கூட இருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 6 சென்டிமீட்டர் நான் எடுக்கிறேன். இங்கே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, பியும் சியும் ஈக்குவல். அப்போ பி 6 சென்டிமீட்டர்னா அதுக்கு ஈக்குவலாக தான் சியும் இருக்கணும், சியும் 6 சென்டிமீட்டர். இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஏக்கும் சிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் கிடைக்கும்? ஏ 7 சென்டிமீட்டர், சி 6 சென்டிமீட்டர், ஸோ ஏ கிரேட்டர் தென் சி தான் கிடைக்கும். எப்போ? ஈக்குவல் டு இருந்தா. ஓகேவா? ஸோ அதாவது இந்த ஈக்குவல் டு உங்களை அஃபெக்ட் பண்ணாது. ஏ என்னுடைய இனிஷியல், ஃபைனல் சி இருக்கு, நடுவில் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு அப்படின்னு இருக்குன்னா இந்த ஈக்குவல் டு உங்களை அஃபெக்ட் பண்ணாது, திருப்பி ஏ கிரேட்டர் தென் சி தான் கிடைக்கும். கிளியரா? அதாவது உங்கள் இனிஷியல் ஏவாக இருக்கு, ஃபைனல் சி இல்லை ஒரு இசட் வரைக்கும் வச்சுக்கோங்களேன், இசட்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நடுவில் நிறைய ஆல்பபெட் வித் சிம்பிள்ஸோட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே கிரேட்டர் தென் ஈக்குவல் டு இப்படி இருக்குன்னா இந்த ஈக்குவல் டுஸ்லாம் உங்களுக்கு அந்த சிம்பிள்ஸை அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அப்போ இந்த ஈக்குவல் டுலாம் எடுத்துட்டிங்கன்னா என்ன இருக்கும்? எல்லாமே கிரேட்டர் தென் மட்டும்தான் இருக்கும். அப்போ எல்லாமே கிரேட்டர் தென்னாக இருந்தால் உங்களுக்கு ஏக்கும் இசட்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் வரும்? ஏ கிரேட்டர் தென் இசட்ன்ற ரிலேஷன்ஷிப் தான் மைண்டுக்கு வரும். ஏ கிரேட்டர் தென் இசட்ன்றது தான் மைண்டில் இருக்குன்னா கன்க்ளூஷனும் ஏ கிரேட்டர் தென் இசட்னு கேட்டால் மட்டும்தான் ஃபாலோஸ், ஏ லெஸ் தென் இசட்னு கேட்டால் டஸ் நாட் ஃபாலோ. ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இசட்னு சொன்னானா எனக்கு தான் ஏ கிரேட்டர் தென் இசட்னு டெஃபினட்டாக தெரியுமே, நீ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இசட்டான்னு சொன்னால் டஸ் நாட் ஃபாலோ. ஏ லெஸ் தென் இசட் டஸ் நாட் ஃபாலோ, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இசட்டும் டஸ் நாட் ஃபாலோ, ஏ ஈக்குவல் டு இசட்னு கேட்டாலும் டஸ் நாட் ஃபாலோ. ஏன்னா என் மைண்டில் ஏ கிரேட்டர் தென் இசட்னு இருக்கு. கிளியரா? அவ்வளோதான். சரி, ஒரு எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க சார், ஏ கிரேட்டர் தென் பி, பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சி, சி கிரேட்டர் தென் டி இப்படி இருக்கு. அப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா எல்லாமே கிரேட்டர் ஈக்குவல் டுன்னு பார்த்தோம். இந்த கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள்னு வந்திருக்கு. அப்போ இதை எப்படி எடுத்துக்கிறோன்னு பாருங்க, ஏக்கும் டிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கண்டுபிடிப்போம். நடுவில் வந்து ஒரு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்கு. இப்போ ஏ வந்து ஒரு 7 சென்டிமீட்டர், பி வந்து அதை விட கம்மி 6 சென்டிமீட்டர், சி வந்து பியை கம்பேர் பண்ணுறப்ப, இப்போ பி வந்து சியை கம்பேர் பண்ணுறப்ப கிரேட்டராகவும் இருக்கலாம் ஆர் ஈக்குவல் டு ஆகும் இருக்கலாம். ஸோ பாசிபிலிட்டி நம்பர் 1, சியும் பியும் ஈக்குவல்னா எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து ஈக்குவல் டு எடுக்கிறேன், ஈக்குவல்னு எடுக்கிறேன்னா சியும் உங்களுக்கு 6 சென்டிமீட்டர், சி டியை கம்பேர் பண்ணுறப்ப பிகர் லார்ஜர் அதாவது கிரேட்டர். அப்போ டி வந்து 6 சென்டிமீட்டர் கீழே 5 சென்டிமீட்டர். இங்கே என்ன ரிலேஷன்ஷிப் கிடைக்கும்? ஏக்கும் டிக்கும் ஸோ கிரேட்டர் தென் தான் கிடைக்கும். அப்போ இந்த கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு வந்தாலும் எனக்கு அதாவது அட்லீஸ்ட் ஒரு இடத்துல கிரேட்டர் தென் வந்தாலே கிரேட்டர் தென் தான் கிடைக்கும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா ஏக்கும் டிக்கும் நடுவில் இருக்க எல்லா சிம்பிளுமே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுவாக இருந்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல, ஒரு இடம்னு கிடையாது, ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்துலையும் வரலாம், அட்லீஸ்ட் ஒரு இடத்துல வந்தா கூட எனக்கு ஏக்கும் டிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் கிடைக்கும்னா ஏ கிரேட்டர் தென் டின்னு தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ செகண்ட் பாசிபிலிட்டியும் பாருங்களேன், இங்கே வந்து ஈக்குவல் டு எடுத்தேன், பி ஈக்குவல் டு சின்னு எடுத்தேன், இங்கே வந்து பி
இங்கே பி ஈக்குவல் டு சின்னு எடுத்தேன், இங்கே வந்து பி கிரேட்டர் தென் சின்னு எடுக்க போகிறேன். ஏ வந்து ஆஸ் யூஷுவல் 7 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கிறேன், பி வந்து 6 சென்டிமீட்டர்னு எடுக்கிறேன். சியை கம்பேர் பண்ணுறப்ப பி வந்து இந்த கேஸில் கிரேட்டர், அப்போ சி வந்து ஒரு 5 சென்டிமீட்டர்னு நான் எடுக்கிறேன். டி வந்து சியை விட கம்மி, அப்போ டி வந்து ஒரு 4 சென்டிமீட்டர்னு எடுக்கிறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஏக்கும் சிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் கிடைக்கும்? ஏக்கும் டிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் கிடைக்கும்? ஏ கிரேட்டர் தென் டின்ற ரிலேஷன்ஷிப் தான் கிடைக்கும். அப்போ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எத்தனை இடத்துல இருந்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல கிரேட்டர் தென் வந்துட்டாலே எனக்கு ஏ கிரேட்டர் தென் டின்ற ரிலேஷன்ஷிப் தான் கிடைக்கும். கிளியரா? ஓகே. ஸோ கிரேட்டர் தென் பார்த்தோம், ஈக்குவல் டு வச்சு பார்த்தோம், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு பார்த்தோம். இப்போ இந்த கேஸ் பாருங்க, ஏ கிரேட்டர் தென் பி இருக்கு, பி லெஸ் தென் சி இருக்கு. அதாவது நான் எதுக்கு இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா, இதுக்கு முன்னாடி உங்களுடைய கன்க்ளூஷன் செக் பண்ண போறீங்க. அந்த கன்க்ளூஷன்ல இருக்க 2 ஆல்பபெட், ஃபார் எக்ஸாம்பிள் பிக்கும் ஜிக்கும் கன்க்ளூஷன் செக் பண்ண போறீங்க. பிக்கும் ஜிக்கும் நடுவில் இருக்க எல்லா சிம்பிள்ஸுமே கிரேட்டர் தென்னாக இருந்தால் என்ன வரும் அப்படின்னு செக் பண்ணோம். ஈக்குவல் டு நடுவில் வந்தால் என்ன வரும்? கிரேட்டர் தென்னாக இருந்தால் பி கிரேட்டர் தென் ஜி தான் வரும். ஸோ பிக்கும் ஜிக்கும் நடுவில் ஈக்குவல் டு வந்தால் அந்த ஈக்குவல் டு உங்களை அஃபெக்ட் பண்ணாது, திருப்பி பி கிரேட்டர் தென் ஜி தான் கிடைக்கும். ஸோ பிக்கும் ஜிக்கும் நடுவில் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஏதாவது ஒரு இடத்துல கிரேட்டர் தென் வந்தால் கூட உங்களுக்கு திருப்பி பி கிரேட்டர் தென் ஜி தான் கிடைக்கும். இப்படிலாம் பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல சிம்பிளை சேஞ்ச் பண்ணி லெஸ் தென் வந்தால் எப்படி சார் ஏக்கும் சிக்கும் ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கிறது? அப்போ அதேமாரி ஒரு எக்ஸாம்பிள் எடுப்போம். ஏ 7 சென்டிமீட்டர்னு எடுக்கிறேன், பி வந்து ஏவை விட சின்னது. ஸோ பி லெஸ்ஸர் தென் ஏ, அதாவது ஏ கிரேட்டர் தென் பினா பி லெஸ்ஸர் தென் ஏ. பி வந்து 6 சென்டிமீட்டர்னு எடுக்கிறேன். சியை பாருங்க, சி கிரேட்டர் தென் பி, சி பியை கம்பேர் பண்ணுறப்ப கிரேட்டர், அப்போ சி வந்து 6 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கலாம். கரெக்டா? அப்போ சி வந்து எனக்கு 6.5 இருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள், 6.5 தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சி வந்து பியை விட அதிகம், அது 6.5 தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பி 6 சென்டிமீட்டர்னா இது ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டியில் 6.5ன்னு எடுக்கிறேன். செகண்ட் பாசிபிலிட்டியில் ஏ 7 சென்டிமீட்டர் தான், பி 6 சென்டிமீட்டர் தான், சி வந்து 7 சென்டிமீட்டராகவும் இருக்கலாம் செகண்ட் பாசிபிலிட்டியில். ஸோ தேர்ட் பாசிபிலிட்டியில் ஏ 7 சென்டிமீட்டர், பி 6 சென்டிமீட்டர், சி வந்து ஒரு 8 சென்டிமீட்டர்னு எடுக்கிறேன். ஓகேவா? இது தேர்ட் பாசிபிலிட்டியில். இந்த பாசிபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா, ஸோ ஏ 7 சென்டிமீட்டர், பி 6 சென்டிமீட்டர், சி வந்து 6.5 சென்டிமீட்டர். ஸோ இதில் ஏக்கும் சிக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ கிரேட்டர் தென் சின்னு வருது. இதில் ஏவும் 7 சென்டிமீட்டர், சியும் 7 சென்டிமீட்டர் நான் எடுத்திருக்கேன். ஸோ அப்போ ஏ ஈக்குவல் டு சின்னு ரிலேஷன்ஷிப் வரும். இங்க ஏ 7 சென்டிமீட்டர், சி ஆனால் 8 சென்டிமீட்டர், அப்போ ஏ லெஸ் தென் சின்னு உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் வரும். அப்போ எந்த ஒரு இடத்துல சிம்பிள் சேஞ்ச் ஆகுதோ அதுக்கப்புறம் இருக்க ஆல்பபெட்டுக்கு முன்னாடி இருக்க ஆல்பபெட்டுக்கும் நீங்கள் ரிலேஷன் செக் பண்ண போனீங்கன்னா 3த்துல எது வேணாலும் வரலாம். அதாவது இதுக்கு பேர் அன்னோன் ரிலேஷன். ஓகேவா? எந்த இடத்துல சிம்பிள் சேஞ்ச் ஆகுதோ அதுக்கு அடுத்து இருக்க ஆல்பபெட்டுக்கும் முன்னாடி இருக்க ஆல்பபெட்ஸ்க்கும் அது என்ன ஆகும்னா, ஸோ இந்த இடத்த நான் சொல்லலை, சிம்பிள் சேஞ்ச் ஆகுதுன்னா கிரேட்டர் தென் வந்து இந்த இடத்துல லெஸ் தென் வந்துடுச்சுன்னா, ஸோ இங்கே இருக்க ஆல்பபெட்டுக்கும் இங்கே இருக்க ஆல்பபெட்டுக்கும் இங்கே இருக்க ஆல்பபெட்டுக்கும் இங்கே இருக்க ஆல்பபெட்டுக்கும் இல்லை இதை தாண்டி இருக்க ஆல்பபெட்டுக்கும் உங்களால் ரிலேஷன்ஷிப் சொல்ல முடியாது, அன்னோன் ரிலேஷன் வந்துடும். ஸோ அப்போ ஏக்கும் சிக்கும் அன்னோன் ரிலேஷன் அப்படின்னா ஏக்கும் சிக்கும் என்னெல்லாம் ரிலேஷன்ஷிப் இருக்கலாம்னு அர்த்தமா? கிரேட்டர் தென் சியாவும் இருக்கலாம், ஏ கிரேட்டர் தென் சியாவும் இருக்கலாம், ஏ ஈக்குவல் டு சியாவும் இருக்கலாம், ஏ லெஸ் தென் சியாவும் இருக்கலாம். இவ்வளோதான் மக்களே. ஸோ அன்னோன் ரிலேஷன்ஷிப் எங்கெல்லாம் வருதோ அங்கே உங்கள் மைண்டில் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா, ஏக்கும் சிக்கும் அன்னோன்னா 3த்துல எது வேணாலும் இருக்கலாம்னு அர்த்தம். அதாவது 3 பாசிபிலிட்டியில் எது வேணாலும் இருக்கலாம். கிரேட்டர் தென் ஆகவும் இருக்கலாம், லெஸ் தென் ஆகவும் இருக்கலாம், ஈக்குவல் டு ஆகவும் இருக்கலாம். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ எப்படி கன்க்ளூஷன் இருக்கு, அதுக்கு எந்த மாதிரி செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இருந்தால் அந்த கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகும் அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கிரேட்டர் தென்னு ஒரு கன்க்ளூஷன் இருக்கு. கிரேட்டர் தென் ஏ கிரேட்டர் தென் இசட் இப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துட்டான்.
இந்த ஏ கிரேட்டர் தென் இசட்ன்ற கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகணும்னா உங்கள் மைண்ட்லேயும் ஏ கிரேட்டர் தென் இசட் தான் இருக்கணும். உங்கள் மைண்டில் ஏ கிரேட்டர் தென் இசட்ன்ற ரிலேஷன்ஷிப் வரணும்னா உங்களுக்கு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எப்படிலாம் இருந்தால் உங்கள் மைண்டுக்கு ஏ கிரேட்டர் தென் இசட்னு வரும்னு பார்ப்போம். இப்போது நான் செக் பண்ண போகிற 2 ஆல்ஃபபெட் யார்? ஏ, இசட். அப்போ இந்த ஏக்கும் இசட்டுக்கும் நடுவில் ஸ்டேட்மெண்ட்டில் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ கிரேட்டர் தென் பி, பி கிரேட்டர் தென் ஜி, ஜி ஈக்குவல் டு ஐ கிரேட்டர் தென் இசட் இப்படியும் இருக்கலாம். ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பி, பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சி, சி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இசட். ஸோ இந்த மாதிரி நிறைய செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கலாம். அப்போ எப்படிலாம் இருந்தால் அந்த கிரேட்டர் தென் ஃபாலோ ஆகும் அப்படின்னா நான் இந்த ஆல்ஃபபெட்லாம் கட் பண்ணிவிட்டு வெறும் என்னுடைய இனிஷியலையும் ஃபைனலையும் மட்டும் எடுக்கிறேன். ஆனால் நடுவில் இருக்க சிம்பிள்ஸ் எப்படி இருக்குன்னு மட்டும் நான் செக் பண்ணேன். ஸோ இனிஷியல் ஏ, ஃபைனல் இசட், நடுவில் இருக்க எல்லா சிம்பிளுமே கிரேட்டர் தென்னாக இருந்தால் எனக்கு உங்கள் மைண்டுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் நான் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ கிரேட்டர் தென் இசட்ன்ற ரிலேஷன்ஷிப் தான் போகும். ஸோ மைண்டில் ஏ கிரேட்டர் தென் இசட்னு இருக்குது, கன்க்ளூஷனும் ஏ கிரேட்டர் தென் இசட்னு சொல்லியிருக்கான். ஸோ கன்க்ளூஷன் ஃபாலோஸ். ஸோ இதை வச்சு தான் இது ஃபாலோவா இல்லையானே நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ உங்களுடைய இனிஷியல் ஏவாக இருக்குது, ஃபைனல் இசட்டாக இருக்குது, நடுவில் எல்லா இடத்துலையுமே சிம்பிள் வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆக இருந்து ஏதாவது ஒரு இடத்துல, அட்லீஸ்ட் ஒரு இடத்துல, அதுதான் கரெக்டான டேர்ம், அட்லீஸ்ட் ஒரு இடத்துலனா மினிமம் ஒரு இடத்துல வெறும் கிரேட்டர் தேன் வந்தால் கூட எனக்கு ஏக்கும் இசட்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் மைண்டுக்கு வந்துடும்னா ஏ கிரேட்டர் தேன் இசட். ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு இடத்துல கிரேட்டர் தேன் வந்தாலும் ஏ கிரேட்டர் தேன் இசட்ன்ற ரிலேஷன் மைண்டுக்கு போகும். ஸோ கன்க்ளூஷன் மைண்டில் ஏ கிரேட்டர் தேன் இசட் இருக்குது, கன்க்ளூஷனும் ஏ கிரேட்டர் தேன் இசட் தான் கேட்டிருக்கான். ஸோ கன்க்ளூஷன் ஃபாலோஸ். உங்களுடைய இனிஷியல் ஏ, ஃபைனல் இசட், ஸோ எல்லாமே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இங்கே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இனிஷியல் ஏலேருந்து ஃபைனல் இசட் வரைக்கும் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு இருக்குது. ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்துல அட்லீஸ்ட் ஒரு இடத்துல கிரேட்டர் தென் வந்தாலே நான் கிரேட்டர் தென் தான் வரும்னு சொல்லியிருக்கேன். இங்கே கிரேட்டர் தென் 3 இடத்துல வந்துடுச்சு. ஸோ சிம்பிள் எல்லாமே ஒரே சைடாக இருக்கணும். இதுக்கு எல்லாத்துக்கும் மெயின் மீனிங் என்னன்னா சிம்பிள் ஒரே சைடாக இருக்கணும். ஸோ அப்போ ஏ கிரேட்டர் தென் இசட் தான் இங்கேயும் கிடைக்கும். ஸோ கன்க்ளூஷன் ஃபாலோஸ். ஓகேவா? ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட இனிஷியல் ஏலேருந்து ஃபைனல் இசட் வரைக்கும் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஈக்குவல் டுலாம் உங்கள் ரிலேஷனை அஃபெக்ட் பண்ணாது. ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா வெறும் கிரேட்டர் தென் ஏலேருந்து இசட்டை நோக்கி நான் போகிறேன். நான் எப்படி ட்ராவல் பண்ணேன்னு பாருங்கள். ஏ கிரேட்டர் தென். ஸோ ஏலேருந்து கிரேட்டர் தென் அப்படின்னு போய் இசட் வரைக்கும் கிரேட்டர் தென்னே இருந்ததுன்னா எனக்கு ரிலேஷனும் ஏ கிரேட்டர் தென் இசட் தான் கிடைக்கும். அப்போ கன்க்ளூஷன் ஏ கிரேட்டர் தென் இசட்னு சொன்னால் ஃபாலோஸ். கிளியரா? ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய இனிஷியல் ஏலேருந்து ஃபைனல் இசட் வரைக்கும் நடுவில் இருக்க எல்லா சிம்பிளுமே கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க மக்களே. எனக்கு இனிஷியல் ஏலேருந்து ஃபைனல் இசட் வரைக்கும் நடுவில் எல்லா சிம்பிளும் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு. ஒரு சிம்பிள் கூட வெறும் கிரேட்டர் தேனே கிடையாது, எல்லாமே கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு. அப்படின்னா உங்களுக்கு மைண்ட்லேயும் என்ன ரிலேஷன்ஷிப் போகும் அப்படின்னா ஏ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இசட்னு தான் போகும். அப்போ கன்க்ளூஷனும் ஏ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இசட்னு கேட்டிருந்தா மட்டும்தான் ஃபாலோஸ். ஆனால் இங்கே கன்க்ளூஷன் என்ன கேட்டிருக்கான்? ஏ கிரேட்டர் தேன் இசட்னு சொல்கிறான். அவன் டெஃபினட்டாக சொல்கிறான் ஏ கிரேட்டர் தேன் இசட்னு. ஆனால் உங்கள் மைண்டில் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது? ஏ கிரேட்டராகவும் இருக்கலாம், இசட் ஆர் ஈக்குவல் டு இசட்டாகவும் இருக்கலாம் அப்படின்னு இருக்கு. நீ எப்படி டெஃபினட்டாக ஏ கிரேட்டர் தேன் இசட்னு மட்டும் சொல்கிற? ஈக்குவல் டுவாகவும் இருக்கலாம்ல. ஏன்னா என் மைண்டில் எனக்கே டபுள் மைண்டில் தான் அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குது. கிரேட்டராகவும் இருக்கலாம், ஈக்குவலாகவும் இருக்கலாம். நீ வெறும் கிரேட்டர் தென் மட்டும் டெஃபினட்டாக சொன்னால் அது தப்பு. கிளியரா? ஓகேவா? ஸோ உங்களோட இனிஷியல் ஏலேருந்து ஃபைனல் இசட் வரைக்கும் எல்லாமே எல்லாமே வெறும் லெஸ் தென் மட்டும் இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ எல்லாமே வெறும் லெஸ் தென் இருந்தால் ஏ லெஸ் தென் ஸோ லெஸ் தென்னாகவே போதுன்னா லெஸ் தென் இசட் தான் கிடைக்கும், ஏ லெஸ் தென் இசட் தான் கிடைக்கும். ஆனால் கன்க்ளூஷன் ஏ கிரேட்டர் தென் இசட். ஸோ கன்க்ளூஷன் டஸ் நாட் ஃபாலோ. இவ்வளோதான் மக்களே, புரியுதா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட இனிஷியல் ஏலேருந்து ஃபைனல் இசட் வரைக்கும்
கிரேட்டர் தென் ஒரு இடத்துல லெஸ் தென்னு மாறிடுச்சு. அதுக்கப்புறம் கிரேட்டர் தென் எல்லாமே கிரேட்டர் தென் தான். ஆனால் நடுவில் ஒரு இடமோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல சிம்பிள் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா ஏலேருந்து இசட்டுக்கு உங்களுக்கு சிம்பிள் சேஞ்ச் ஆனதுனால அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் சொல்ல முடியாது. ஏக்கும் இசட்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் கிடைக்கும்? அன்னோன் ரிலேஷன் அப்படின்னு கிடைக்கும். ஸோ அன்னோன் ரிலேஷன்ஷிப்னு கிடைச்சிருச்சு அப்படின்னு இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏ இசட்டை கம்பேர் பண்ணுறப்ப கிரேட்டராகவும் இருக்கலாம், லெஸ் தென்னாகவும் இருக்கலாம், ஈக்குவல் டுவாகவும் இருக்கலாம். இது மூணுத்துல எது வேணாலும் இருக்கலாம். ஏன்னா ஏக்கும் இசட்டுக்கும் அன்னோன் ரிலேஷன். ஓகேவா? அப்போ அவங்க வந்து வெறும் ஏ கிரேட்டர் தென் இசட்னு மட்டும் சொன்னால் அவங்ககிட்ட என்ன சொல்லுவீங்க? லெஸ் தென்னாகவும் இருக்கலாம், ஈக்குவல் டுவாகவும் இருக்கலாம். நீ வெறும் கிரேட்டர் தென் மட்டும் தானே சொல்கிற. ஸோ கன்க்ளூஷன் டஸ் நாட் ஃபாலோஸ். இவ்வளோதான் மக்களே. ஓகேவா? ஸோ அப்போ கிரேட்டர் தென் இசட் அப்படின்ற கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகணும்னா என்னுடைய இனிஷியல் ஏலேருந்து ஃபைனல் இசட் வரைக்கும் நடுவில் இருக்க எல்லாமே கிரேட்டர் தென்னாக இருந்தால் உங்களுக்கு ஏ கிரேட்டர் தென் இசட் ஃபாலோ ஆகும். இல்லை எல்லா இடத்துலையும் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆக இருந்து அட்லீஸ்ட் ஒரு இடத்துல கிரேட்டர் தென் வந்தால் கூட நான் அது ஏ கிரேட்டர் தென் இசட்ன்ற ரிலேஷன்ஷிப் தான் மைண்டுக்கு வரும். அப்போவும் ஏ கிரேட்டர் தென் இசட் ஃபாலோ ஆகும். எனக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்துல கிரேட்டர் தென் வந்தாலும் ஏ கிரேட்டர் தென் இசட். ஒரு இடத்துல வந்தாலே ஏ கிரேட்டர் தென் இசட். ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்துல வந்தால் டெஃபினட்டாக ஏ கிரேட்டர் தென் இசட்ன்ற ரிலேஷன்ஷிப் தான் மைண்டில் இருக்கும். கன்க்ளூஷனும் ஏ கிரேட்டர் தென் இசட் அப்படின்னு கேட்டிருந்தா உங்களுக்கு கன்க்ளூஷன் ஃபாலோஸ். அதை தவிர்த்து வேற எது கேட்டாலும் டஸ் நாட் ஃபாலோஸ். ஓகேவா? ஸோ ஈக்குவல் டு அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அங்கேயும் ஏ கிரேட்டர் தென் இசட். எல்லா இடத்துலையும் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு வந்துட்டா உங்களுக்கு மைண்டில் இருக்க ரிலேஷனும் ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு தான் வரும். ஸோ அந்த இடத்துல உங்கள் மைண்ட்லேயே டபுள் மைண்டடாக தான் ரிலேஷன் இருக்குது. ஏ இசட்டை கம்பேர் பண்ணுறப்ப கிரேட்டராகவும் இருக்கலாம், ஈக்குவல் டுவாகவும் இருக்கலாம். அவன் வெறும் கிரேட்டர் தென் இசட் மட்டும் கேட்டானா அவன்கிட்ட ஈக்குவல் டு இருக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்டு டஸ் நாட் ஃபாலோ, ஃபால்ஸ் அப்படின்னு போட்டுருவீங்க. ஓகேவா? இவ்வளோதான். ஸோ இது புரியுதுங்களா? ஸோ இதே மாதிரி தான் மிச்சம் எல்லாமே அப்படியே பார்த்துட்டு போயிடலாம். லெஸ் தென். ஸோ லெஸ் தென் உங்களுடைய இனிஷியல் ஏவாக இருக்குது, ஃபைனல் இசட்டாக இருக்குது, லெஸ் தென் சிம்பிள். ஏ லெஸ் தென் இசட்னு ஒரு கன்க்ளூஷன் கேட்டிருக்கானா ஏ லெஸ் தென் இசட் அப்படின்ற கன்க்ளூஷன் எப்போ உங்களுக்கு ஃபாலோ ஆகும்? உங்களோட இனிஷியல் ஸ்டேட்மெண்ட், செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம். அதுக்கு நடுவில் இருக்க சிம்பிள்ஸை வச்சு நான் சொல்கிறேன். ஓகேவா? இனிஷியல் ஏலேருந்து ஃபைனல் இசட் வரைக்கும் நடுவில் இருக்க எல்லா சிம்பிளுமே லெஸ் தென் இப்படி இருந்தால் ஏக்கும் இசட்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? இங்கே எழுதுறதெல்லாம் ரிலேஷன்ஷிப் மைண்டுக்கு போகிறது. என்ன ரிலேஷன் மைண்டுக்கு போகும்? ஏ லெஸ் தென் இசட்னு போகும். கன்க்ளூஷன் என்ன கேட்டிருக்கான்? ஏ லெஸ் தென் இசட்னு அவன் சொல்கிறான். இங்கே போய் உங்கள் மைண்டில் செக் பண்ணுறீங்க, ஏ லெஸ் தென் இசட் தான் இருக்குது. நீ சொல்கிறது கரெக்டுப்பா. ஸோ கன்க்ளூஷன் ஃபாலோஸ். ஸோ இனிஷியல் ஏ, ஃபைனல் இசட் எல்லாமே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இங்கே லெஸ் தென் வந்துடுச்சு. ஒரு இடத்துல லெஸ் தென், அது ஸ்டார்டிங்கில் இருக்கலாம், நடுவில் இருக்கலாம், எண்டிங்கில் இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். ஒரு இடத்துல லெஸ் தென்னு வந்துட்டா கூட ஏ லெஸ் தென் இசட்ன்ற ரிலேஷன்ஷிப் தான் உங்கள் மைண்டில் இருக்கும். உங்கள் மைண்டில் ஏ லெஸ் தென் இசட்னு இருக்கு, கன்க்ளூஷனும் ஏ லெஸ் தென் இசட்னு தான் சொல்லியிருக்கான். ஸோ அவன் சொல்கிறது கரெக்ட். ஸோ இனிஷியல் ஏலேருந்து ஃபைனல் இசட் வரைக்கும், ஸோ இனிஷியல் ஏலேருந்து ஃபைனல் இசட் வரைக்கும் எல்லாமே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒரு சில இடத்துல லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இப்படி கலந்து வந்திருக்குன்னா எனக்கு ஒரு இடத்துல லெஸ் தென் வந்தாலே ஏ லெஸ் தென் இசட்னு சொன்னேன். இங்கே ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்துல லெஸ் தென் வந்திருக்கு. ஸோ அப்போ அட்லீஸ்ட் ஒரு இடத்துல வந்தாலே ஏ லெஸ் தென் இசட், ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்துல வந்தாலும் ஏ லெஸ் தென் இசட்ன்ற ரிலேஷன்ஷிப் தான் உங்கள் மைண்டில் இருக்கும். ஸோ அவன் கன்க்ளூஷன் ஏ லெஸ் தென் இசட்னு சொன்னால் அது ஃபாலோஸ். கிளியரா? ஸோ நெக்ஸ்ட்டு இனிஷியல் ஏலேருந்து ஃபைனல் இசட் வரைக்கும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஒரு இடத்துல வந்தாலே ஏ லெஸ் தென் இசட். இந்த ஈக்குவல் டு நமக்கு அஃபெக்ட் பண்ணாது, ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ அப்போ இந்த ஈக்குவல் டு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒரு இடத்துல லெஸ் தென் வந்துச்சு. ஸோ ஏ லெஸ் தென் இசட். ஸோ கன்க்ளூஷனும் ஏ லெஸ் தென் இசட்னு சொன்னால் ஃபாலோஸ். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு இதுவே கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்களே சொல்லி பாருங்கள். இனிஷியல் ஏவாக இருக்குது, ஃபைனல் இசட்டாக இருக்குது. ஸ்டேட்மெண்ட்டில் நடுவில் இருக்க எல்லா சிம்பிள்ஸையும் நான் பார்க்குறேன். ஏலேருந்து பார்த்துக்கிட்டு போகிறப்ப ஏ லெஸ் தென் கிரேட்டர் தென் லெஸ் தென் இருக்குது. என்ன ரிலேஷன்ஷிப் வரும்? ஒரு இடத்துல சிம்பிள் சேஞ்ச் ஆனால் கூட அன்னோன் ரிலேஷன். ஏக்கும் இசட்டுக்கும் இந்த இடத்துல சிம்பிள் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வர எந்த ஆல்ஃபபெட்டுக்கும் ஏலேருந்து ரிலேஷன்ஷிப் சொல்ல முடியாது. ஸோ அன்னோன் ரிலேஷன் ஏக்கும் இசட்டுக்கும். உங்கள் மைண்டில்
ஏக்கும் இசட்டுக்கும் ரிலேஷன் அன்னோனாக இருக்குன்னா என்னெல்லாம் இருக்கலாம்? கிரேட்டர் தென்னா இருக்கலாம், லெஸ் தென்னா இருக்கலாம், ஈக்குவல் டு ஆவும் இருக்கலாம். 3த்துல எது வேணாலும் இருக்கலாம். அவன் என்ன சொல்றான்? ஏ லெஸ் தென் இசட் மட்டும் தான் சொல்றான். அவன்கிட்ட என்ன கேட்பீங்க? கிரேட்டர் தென்னாவும் இருக்கலாம், ஈக்குவல் டு ஆவும் இருக்கலாம் இல்லையா? நீ எப்படி வெறும் லெஸ் தென் மட்டும் சொல்லலாம்? ஸோ கன்க்ளூஷன் டஸ் நாட் ஃபாலோ. அவ்வளோதான் மக்களே. ஓகேவா? ஸோ புரியுதா? ஸோ நெக்ஸ்ட்டு கிரேட்டர் தென் பார்த்தாச்சு, லெஸ் தென் பார்த்தாச்சு. ஈக்குவல் டு பார்ப்போமா? ஏ ஈக்குவல் டு இசட் இந்த கன்க்ளூஷன் எப்போ ஃபாலோ ஆகும்? செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸில் எப்படிலாம் நடுவில் சிம்பிள்ஸ் இருந்தால் இந்த கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகும். ஸோ இனிஷியல் ஏலேருந்து ஃபைனல் இசட் வரைக்கும் நான் செக் பண்ணணும். என்னோட இனிஷியல் ஏலேருந்து ஃபைனல் இசட் வரைக்கும் நடுவில் இருக்க எல்லா சிம்பிளுமே வெறும் ஈக்குவல் டு மட்டும்தான் இருக்குது. வேற எந்த சிம்பிளுமே நடுவில் இல்லை. வெறும் ஈக்குவல் டு மட்டும்தான் இருக்குன்னா ஏக்கும் இசட்டுக்கும் நடுவில் இருக்க ரிலேஷன் என்ன வரும்னா ஏ ஈக்குவல் டு இசட் தான் வரும். அவன் கன்க்ளூஷனும் ஏ ஈக்குவல் டு இசட் தான் கேட்டிருக்கான். ஸோ கன்க்ளூஷன் ஃபாலோஸ். இதே என்னுடைய இனிஷியல் ஏலேருந்து ஃபைனல் இசட் வரைக்கும் ஈக்குவல் டுவாக இருந்து ஒரு இடத்துல எனக்கு லெஸ் தென் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். லெஸ் தென் இருக்குன்னா எனக்கு ஒரு இடத்துல லெஸ் தென் வந்தால் கூட இந்த ஈக்குவல் டு எதுவுமே ரிலேஷன்ஷிப்பை அஃபெக்ட் பண்ணாது. ஏக்கும் இசட்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் கிடைக்கும்னா ஏ லெஸ் தென் இசட் தான் கிடைக்கும். ஆனால் கன்க்ளூஷன் ஏ ஈக்குவல் டு இசட்னு சொல்லியிருக்கான். நம்ம மைண்டில் இருக்க ரிலேஷன் ஏ லெஸ் தென் இசட். அவன் சொல்கிறது தப்பு. கிளியரா? ஸோ எல்லாமே ஈக்குவல் டுவாக இருந்தால் மட்டும்தான் ஏ ஈக்குவல் டு இசட் வரும். நடுவில் வேறு ஏதாவது சிம்பிள் வந்தால் அந்த சிம்பிளுக்கான ப்ரிஃபரன்ஸ் அது போயிடும். ஸோ ஏ இசட் நடுவில் எல்லாமே ஈக்குவல் டு கிரேட்டர் தென் இருக்குது. ஈக்குவல் டு இருக்குன்னா ஏ கிரேட்டர் தென் இசட்ன்ற ரிலேஷன்ஷிப் தான் வரும். கன்க்ளூஷன் டஸ் நாட் ஃபாலோ. இவ்வளோ தான் மக்களே. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு கிரேட்டர் தென் பார்த்தோம், லெஸ் தென் பார்த்தோம், ஈக்குவல் டு பார்த்தோம். இப்போ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுவா பார்ப்போம். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. இப்போ இனிஷியல் ஏ ஃபைனல் இசட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இசட் என்ற கன்க்ளூஷன் எப்போ உங்களுக்கு ஃபாலோ ஆகும் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்ஸில் என்னோட இனிஷியல் ஏ இங்கே இருக்குது, ஃபைனல் இசட் இங்கே இருக்குது, நடுவில் இருக்க எல்லா சிம்பிளுமே கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 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 இப்படியே இருக்குது அப்படின்னா ஏக்கும் இசட்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும்னா ஏ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இசட்ன்ற ரிலேஷன்ஷிப் தான் கிடைக்கும். ஸோ உங்கள் கன்க்ளூஷன் என்ன சொல்லியிருக்கான்? அவனும் ஏ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இசட் தான் சொல்லியிருக்கான். இங்கே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏக்கும் இசட்டுக்கும் நடுவில் எல்லாமே கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுன்னு இருந்தால் உங்கள் மைண்டுக்கும் ரிலேஷன் டபுள் ஆசிலேஷனில் தான் போகுது. டபுள் மைண்டாக தான் நீங்களே இருப்பீங்க. ஏ இசட்டை கம்பேர் பண்ணுறப்போ உங்களால் டெஃபினட்டாக கிரேட்டர்னு சொல்லிட முடியாது, ஈக்குவல் டுன்னு சொல்லிட முடியாது. நீங்களே என்ன சொல்லுவீங்க? ஏ இசட்டை கம்பேர் பண்ணுறப்ப கிரேட்டராக இருக்கலாம்ப்பா, இல்லாட்டி ஈக்குவலாக இருக்கலாம். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான்ப்பா இருக்கணும். ஆனால் டெஃபினட்டாக லெஸ் தென் கிடையாது. அதுதான் அதுக்கான மீனிங். ஓகேங்களா? ஸோ ஏ இசட்டை கம்பேர் பண்ணுறப்ப கிரேட்டராகவும் இருக்கலாம், ஆர் ஈக்குவல் டுவாகவும் இருக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லுவீங்க. கன்க்ளூஷன் வரான், அவன் என்ன சொல்கிறான்? ஏ இசட்டை கம்பேர் பண்ணுறப்ப கிரேட்டராகவும் இருக்கலாம், ஆர் ஈக்குவல் டுவாகவும் இருக்கலாம்ப்பா அப்படின்னு உங்கள் மைண்டில் என்ன இருக்கோ அதே சொல்கிறான். அப்படி சொன்னால் ஸோ கன்க்ளூஷன் ஃபாலோஸ். ஓகேவா? ஸோ இனிஷியல் ஏவாக இருக்குது, ஃபைனல் இசட்டாக இருக்குது, எல்லாமே கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுவாக தான் இருக்குது. ஒரு இடத்துல கிரேட்டர் தேன் வந்துச்சு. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஏக்கும் இசட்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் மைண்டுக்கு போகும்? ஏ கிரேட்டர் தேன் இசட்னு போகும். அப்போ கன்க்ளூஷன் ஏ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இசட்னு சொன்னால் டஸ் நாட் ஃபாலோ. இனிஷியல் ஏவாக இருக்குது, ஃபைனல் இசட்டாக இருக்குது, ஏ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இப்படி இருக்குன்னா ஒரு இடத்துல சிம்பிள் சேஞ்ச் ஆனால் கூட எனக்கு ஏக்கும் இசட்டுக்கும் உள்ள ரிலேஷன் அன்னோன் ரிலேஷன்ஷிப்பாக மாறிடும். அப்போ ஏக்கும் இசட்டுக்கும் அன்னோன் ரிலேஷன்ஷிப்னா கிரேட்டர் தென்னாகவும் இருக்கலாம், லெஸ் தென்னாகவும் இருக்கலாம், ஈக்குவல் டுவாகவும் இருக்கலாம். மூணுத்துல எது வேணாலும் இருக்கலாம். இங்கே இவன் என்ன சொல்லியிருக்கான்? ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மட்டும்தான் சொல்லியிருக்கான். அவன்கிட்ட லெஸ் தென் இருக்கலாம் இல்லையா? ஏன்னா அன்னோன்னா மூணுத்துல எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் அவன் ரெண்டு தான் சொல்லியிருக்கான். ஒன்று ஏ கிரேட்டர் தென் இசட் ஆர் ஏ ஈக்குவல் டு இசட் தான் சொல்லியிருக்கான். நம்ம மைண்டில் மூணுத்துல எது வேணாலும் இருக்கலாம்னு இருக்கு. ஸோ அவன்கிட்ட லெஸ் தென் இருக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்டு டஸ் நாட் ஃபாலோன்னு போட்டுருவீங்க. ஓகேவா? கிளியரா? ஸோ இவ்வளோதான் மக்களே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ இருக்குது, இசட் இருக்குது, எல்லாமே கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு
ஈக்குவல் டு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு இருக்குன்னா ஏக்கும் இசட்க்கும் என்ன ரிலேஷன் உங்கள் மைண்டுக்கு போகும் அப்படின்னா இந்த ஈக்குவல் டு உங்கள் ரிலேஷன்ஷிப்பை அஃபெக்ட் பண்ணாது. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஏலேருந்து போகிறப்ப கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு நான் சொல்லி பார்த்துக்கிட்டே போங்க. அப்போ தான் இதை எப்படி செக் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஏலேருந்து இசட்டுக்கு நான் செக் பண்ணுறேன். கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஈக்குவல் டு அஃபெக்ட் பண்ணாது. கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஸோ எல்லாமே கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ ஏக்கும் இசட்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் கிடைக்கும்? கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு தான் கிடைக்கும். ஸோ ஏ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இசட்டுன்னு தான் ரிலேஷன்ஷிப் மைண்டில் இருக்குது. அவனும் ஏ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இசட்டுன்னு சொன்னால் ஃபாலோஸ். ஸோ இந்த மாதிரி தான் மக்களை சொல்லி பார்த்துக்கிட்டே போகணும். அப்போ தான் நீங்கள் செக் பண்ணுறப்பையும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏலேருந்து இசட்டுக்கு நீங்கள் செக் பண்ணுறீங்க. கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரிலேஷன்ஷிப் செக் பண்ணுறப்ப எப்படி செக் பண்ணணும்னா இப்படி ஜென்ரலாக சிம்பிள்ஸாக பார்க்காதீங்க. ஸோ சொல்லி பாருங்கள். ஏ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு. இப்போ நான் என்ன சொன்னேன்? கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆர் ஈக்குவல் டுன்னு சொல்கிறப்போ ஒரு இடத்துல வெறும் கிரேட்டர் தேன் தான் சொன்னேன். ஸோ அப்போ அட்லீஸ்ட் ஒரு இடத்துல எனக்கு வெறும் கிரேட்டர் தேன் வந்தால் கூட எனக்கு ஏக்கும் இசட்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப் தான் கிடைக்கும்? ஏ கிரேட்டர் தேன் இசட் தான் கிடைக்கும். கன்க்ளூஷனும் ஏ கிரேட்டர் தேன் இசட்னு சொல்லியிருந்தா மட்டும்தான் ஃபாலோஸ். ஆனால் அவன் என்ன சொல்லியிருக்கான்? ஏ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இசட்னு சொல்கிறான். ஸோ கன்க்ளூஷன் டஸ் நாட் ஃபாலோ. இவ்வளோதான் மக்களே. ஸோ நெக்ஸ்ட்டு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு போயிடுவோம். ஸோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு. ஸோ ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இசட் இந்த கன்க்ளூஷன் எப்போ ஃபாலோ ஆகும்? ஏலேருந்து இசட் வரைக்கும் நடுவில் எல்லாமே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படி இருந்தால் ஏக்கும் இசட்டுக்கும் உள்ள ரிலேஷன் ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு தான் வரும். ஸோ கன்க்ளூஷனும் அதே கேட்டிருந்தால் ஃபாலோஸ். ஸோ இனிஷியல் ஏவாக இருக்குது, ஃபைனல் இசட்டாக இருக்குது, எல்லாமே கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 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 அப்படி இருந்தால் ரிலேஷன்ஷிப் என்ன கிடைக்கும்? இந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இசட் தான் கிடைக்கும். இப்போ மைண்டில் ஏ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இசட் இருக்கு, ஆனால் கன்க்ளூஷன் ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இசட்னு சொல்லியிருக்கான். ஸோ கன்க்ளூஷன் டஸ் நாட் ஃபாலோஸ். ஓகேவா? ஸோ இனிஷியல் ஏ, ஃபைனல் இசட், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஒரு இடத்துல லெஸ் தேன் வந்தால் கூட ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தேன் ஒரு இடத்துல வரப்பையும் நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவேன். இதுக்கப்புறம் சிம்பிள் மாறாமல் இதே மாதிரியே போச்சுன்னா வெறும் லெஸ் தேன் தான் எனக்கு ரிலேஷன்ஷிப் வரும். ஸோ ஏ லெஸ் தேன் ரிலேஷன், ஏ லெஸ் தேன் இசட்ன்ற ரிலேஷன்ஷிப் தான் மைண்டுக்கு வரும். கன்க்ளூஷனும் ஏ லெஸ் தேன் இசட்னு கேட்டிருந்தா மட்டும்தான் ஃபாலோஸ். ஆனால் அவன் ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு சொல்கிறான். எனக்கு தான் டெஃபினட்டாக ஏ இசட்டை கம்பேர் பண்ணுறப்ப லெஸ் தேன்னு தெரியுமே. நீ லெஸ் தேனாகவும் இருக்கலாம், ஆர் ஈக்குவல் டுவாகவும் இருக்கலாம் சொன்னால் டெஃபினட்டாக டஸ் நாட் ஃபாலோஸ். ஓகேவா? ஸோ இப்போது கன்க்ளூஷன் எப்படி செக் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும், ஆனால் ஆப்ஷன் எப்படி சூஸ் பண்ணுன்றது இது வரைக்கும் நான் சொல்ல. ஸோ இப்போதைக்கு கன்க்ளூஷன் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு கிரேட்டர் தேன் பார்த்தாச்சு, லெஸ் தேன் பார்த்தாச்சு, ஈக்குவல் டுவும் பார்த்தாச்சு, கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுவும் பார்த்தாச்சு, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுவும் பார்த்தாச்சு. இதை தவிர்த்து வேறு சிம்பிள்ஸ் இல்லை. ஸோ கன்க்ளூஷன் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு இப்போது நம்ம ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் ஸ்டேட்மெண்ட்டில் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ கான்செப்ட் அவ்வளோதான் மக்களே. உங்களுக்கு இப்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருந்து ரிலேஷன்ஷிப் எப்படி உங்கள் மைண்டுக்கு என்ன வரும் அப்படின்னு கண்டுபிடிக்க தெரியும். அந்த ரிலேஷன்ஷிப்பை வச்சு உங்களால் கன்க்ளூஷன் ஃபாலோவா டஸ் நாட் ஃபாலோவா சொல்ல முடியும். ஓகேவா? இன்னும் என்ன கான்செப்ட் இருக்குன்னா எய்தர் ஆர்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போ பேசிக்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் இது வரைக்கும் நம்ம கற்றுக்கின கான்செப்டை அப்ரோச் பண்ணி பார்ப்போம், யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ ஏ கிரேட்டர் தென் பி, பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சி, சி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டி, டி ஈக்குவல் டு இ, இ கிரேட்டர் தென் இந்த ஆல்ஃபபெட் ஏபிசிடின்னு தான் வரணும்னு கிடையாது, அவங்க எப்படி வேணாலும் ஜம்பிள் பண்ணியும் கொடுக்கலாம். இ கிரேட்டர் தென் ஐன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. கன்க்ளூஷன் நம்பர் 1, ஏ கிரேட்டர் தென் ஐ. கன்க்ளூஷன் நம்பர் 2, பி கிரேட்டர் தென் இ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ கன்க்ளூஷன் எப்போவும் ஒவ்வொரு கன்க்ளூஷனாக தான் செக் பண்ணணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் செக் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு கன்க்ளூஷனில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கன்க்ளூஷனில் ஏவையும் ஐயும் பற்றி பேசியிருக்கான். ஸோ அப்போ ஏக்கும் ஐக்கும் என்ன ரிலேஷன் உங்கள் மைண்டில் இருக்குது அதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் அதை நம்ம சொல்ல முடியும். ஸோ ஸ்டேட்மெண்ட்டில் ஏ இங்கே இருக்குது,
ஐ எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. நடுவில் என்னெல்லாம் சிம்பிள்ஸ் இருக்குது? அப்போ ஏலேருந்து சொல்லி பார்த்துக்கிட்டே போங்க. ஸோ ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் கரெக்டா? ஐ. ஸோ ஏலேருந்து பார்த்தா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தென். ஸோ எனக்கு ஒரு இடத்துல வெறும் கிரேட்டர் தென் வந்தால் கூட ஏ கிரேட்டர் தென் ஃபாலோஸ், ஏ கிரேட்டர் தென் ஐ தான் வரும்னு சொன்னேன். இங்கே கிரேட்டர் தென் இருக்குது, இங்கேயும் கிரேட்டர் தென் இருக்குது, இங்கே ஈக்குவல் டு வந்திருக்கு. அந்த ஈக்குவல் டு உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணாது. ஸோ இங்கே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு நடுவில் இங்கேயும் சிம்பிள் சேஞ்சே ஆகலை, சிம்பிள் திரும்பவே இல்லை, ஒரே சைடாக தான் சிம்பிள் இருக்குது. ஒரு இடத்துல கிரேட்டர் தென் வந்தால் கூட ஏ கிரேட்டர் தென் ஐன்ற ரிலேஷன்ஷிப் தான் உங்கள் மைண்டில் இருக்கும். இப்போ உங்கள் மைண்டில் ஏ கிரேட்டர் தென் ஐன்னு இருக்குது, கன்க்ளூஷனும் ஏ கிரேட்டர் தென் ஐ தான் சொல்லியிருக்கான். ஸோ கன்க்ளூஷன் ஃபாலோஸ். ஸோ செகண்ட் கன்க்ளூஷன் பிக்கும் ஈக்கும் செக் பண்ணுங்கள். பி இங்கே இருக்காப்புல, இ இங்கே இருக்குது. ஸோ பியிலேருந்து ஈக்கு ரிலேஷன்ஷிப் செக் பண்ணணும். ஸோ பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த ஈக்குவல் டு அஃபெக்ட் பண்ணாது. ஸோ ஈக்குவல் டு அஃபெக்ட் பண்ணானா ஈக்குவல் டு எடுத்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வெறும் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு தான் இருக்குது. ஸோ பிக்கும் ஈக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் கிடைக்குன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ பிக்கும் ஈக்கும் உள்ள ரிலேஷன் உங்கள் மைண்டில் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு இருக்குது. கன்க்ளூஷன் என்ன சொல்கிறான்? பி கிரேட்டர் தென் ஈன்னு சொல்கிறான். அவன் எப்படி டெஃபினட்டாக பி கிரேட்டர் தென் ஈன்னு சொல்லலாம்? ஸோ என் மைண்டில் கிரேட்டர் தென்னாகவும் இருக்கலாம், ஆர் ஈக்குவல் டுவாகவும் இருக்கலாம். அப்போ அவன்கிட்ட என்ன கேட்போம்? ஏன் ஈக்குவல் டுவாக இருக்கலாம் இல்லையா, நீ வெறும் கிரேட்டர் தென் மட்டும் தானே சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கன்க்ளூஷன் டஸ் நாட் ஃபாலோ. ஓகேவா? ஸோ ஆஸ்பிரன்ஸ் இது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்த கான்செப்டை வச்சு உங்களால் ஸ்டேட்மெண்ட் அதை வச்சு கன்க்ளூஷன் கரெக்டாக தப்பான்னு சொல்லிட முடியும். ஆப்ஷன்ஸ் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வச்சு சொல்லி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வச்சு உங்களால் ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன் தான் சூஸ் பண்ண முடியும். ஒன்லி கன்க்ளூஷன் 1 ஃபாலோஸா, ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸா, போத் கன்க்ளூஷன் 1 and 2 ஃபாலோஸா, அதை மட்டும் தான் சூஸ் பண்ண முடியும். அப்போ கடைசி 2 ஆப்ஷன்ஸை எப்போ சார் சூஸ் பண்ணனா, நான் இன்னும் அதுக்கான கான்செப்டை உங்களுக்கு சொல்லி கொடுக்கல. கடைசி 2 ஆப்ஷன் எப்போ சூஸ் பண்ணணும்னா எய்தர் ஆர் கான்செப்ட் தெரிஞ்சால் தான் சொல்ல முடியும். ஸோ அப்போ இது வரைக்கும் சொல்லி கொடுத்த கான்செப்டை வச்சு உங்களால் கன்க்ளூஷன், எந்த கன்க்ளூஷன் வேணாலும் இருக்கட்டும், எப்படி வேணாலும் ஸ்டேட்மெண்ட் இருக்கட்டும், உங்களால் கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லிட முடியும். கரெக்டா? ஸோ எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். A greater than or equal to B, B less than C, C less than or equal to D. Conclusion 1, A less than C. Conclusion 2, D greater than B. இப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு கன்க்ளூஷனாக செக் பண்ண போகிறோம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சொல்லி கொடுத்த கான்செப்டை யூஸ் பண்ணி பாருங்கள். ஏலேருந்து சிக்கு ரிலேஷன்ஷிப் என்னன்னு நான் கண்டுபிடிக்கணும். ஏ இங்கே இருக்குது, சி இங்கே இருக்குது. எப்பயுமே செக் பண்ணுறப்ப கிரேட்டர் தென் சைடு செக் பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஏ லெஸ் தென் சி அப்படின்னு கன்க்ளூஷன் கொடுத்துருக்கானா ஏலேருந்து சி வரைக்கும் எல்லாமே லெஸ் தென் சி அப்படின்னு இருந்தால் ஏ லெஸ் தென் சின்ற ரிலேஷன் உங்கள் மைண்டுக்கு வரும்னு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஏ லெஸ் தென் செக் பண்ணாலும் ஆன்சர் கரெக்டாக தான் வரும், அதில் தப்பு எதுவும் வராது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவீங்க, இல்லை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். இன்கேஸ் உங்களுக்கு அது ஈஸியாக இருந்ததுன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நான் என்ன சஜஷன் கொடுப்பேன்னா எப்பயுமே கிரேட்டர் தென் சைடாக செக் பண்ணுங்கள், அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஓகேங்களா? ஸோ ஏ லெஸ் தென் சி அப்படின்னு கன்க்ளூஷன் இருக்குன்னா நான் எப்படி செக் பண்ணுவேன்னா சி கிரேட்டர் தென் ஏவான்னு செக் பண்ணுவேன். அப்போ என்னுடைய இனிஷியல் சி இங்கே இருக்குது, இதை தான் நான் இனிஷியலாக ஃபிக்ஸ் பண்ணேன். ஃபைனல் ஏ இங்கே இருக்குது. இப்போ சி கிரேட்டர் தென் ஏவான்னு நான் செக் பண்ணோன்னா சியிலேருந்து ஏக்கு பார்க்குறோம். ஸோ அப்போ சியிலேருந்து ஏ எல்லாமே கிரேட்டர் தென் இப்படி தான் வரணும். கரெக்டாக? ஸோ சி கிரேட்டர் தென் ஏ எல்லாமே கிரேட்டர் தென்னாக இருக்கணும், இல்லை எல்லா இடத்துலையும் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இருந்து ஏதாவது ஒரு சில இடத்துல கிரேட்டர் தென் இருக்கணும். இப்படி தான். இப்போ இங்கே எப்படி இருக்குன்னு பாருங்கள். சி இங்கே இருக்குது, ஏ இங்கே இருக்குது. ஸோ சி கிரேட்டர் தென் சொல்லி பார்த்துக்கிட்டே போகணும். சி கிரேட்டர் தென் இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல சிம்பிள் சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்போ சியிலேருந்து ஏக்கு அன்னோன் ரிலேஷன்ஷிப்னு நமக்கு வந்துடும். அப்போ சியிலேருந்து ஏக்கு அன்னோன் ரிலேஷன்ஷிப்னா என்னெல்லாம் இருக்கலாம்? அன்னோன் ரிலேஷன்ஷிப் எப்போ வந்தாலும் ரிலேஷன் என்னெல்லாம் இருக்கணும்னு தெரியணும். சியிலேருந்து ஏ சி கிரேட்டர் தென் ஏவாகவும் இருக்கலாம், சி ஈக்குவல் டு ஏவாகவும் இருக்கலாம், சி கிரேட்டர் தென் ஏவாகவும் இருக்கலாம். சாரி, சி லெஸ் தென் ஏவாகவும் இருக்கலாம். சி கிரேட்டர் தென் ஏ, சி ஈக்குவல் டு ஏ, சி லெஸ் தென் ஏ, இது மூணுத்தில் எது வேணாலும் இருக்கலாம். ஏன்னா அன்னோன் ரிலேஷன்ஷிப். அவன் என்ன சொல்லியிருக்கான்? சி கிரேட்டர் தென் ஏ மட்டும்தான் சொல்லியிருக்கான். அப்போ அவன்கிட்ட என்ன கேட்போம்? சி லெஸ் தென் ஏவாகவும் இருக்கலாம், ஈக்குவல் டு ஏவாகவும் இருக்கலாம் இல்லையா? ஸோ டஸ் நாட் ஃபாலோ.
இங்கே டிக்கும் பிக்கும் டி கிரேட்டர் தென் பின்னு சொல்லிட்டான். ஸோ டியிலேருந்து பி செக் பண்ணுங்க. டி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சி, சி கிரேட்டர் தென் பி. ஒரு இடத்துல கிரேட்டர் தென் வந்தாலும் எனக்கு டி கிரேட்டர் தென் பி தான் கிடைக்கும். ஸோ டி கிரேட்டர் தென் பி ஃபாலோஸ். ஓகேவா? அவ்வளோதான் மக்களே. ஸோ இப்போ சொல்லி கொடுத்த கான்செப்டை வச்சு உங்களால் இன்இக்வாலிட்டியில் எந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் அதுக்கான கன்க்ளூஷன் கரெக்டாக தப்பான்னு உங்களால் சொல்லிட முடியும். ஆப்ஷன் சூஸ் பண்ணுறப்போ மட்டும் எய்தர் ஆர் தெரிஞ்சால் தான் நம்மளால் கரெக்டான ஆப்ஷனை சூஸ் பண்ண முடியும். ஸோ இது வரைக்கும் இருக்க கான்செப்டை வச்சு ஸோ சம்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஒரு 10 சம் நான் எடுத்துகிட்டு வருவேன். அந்த 10 சம்லையும் ஆப்ஷன் நான் வச்சிருக்க மாட்டேன். வெறும் அந்த 10 ஸ்டேட்மெண்ட்டை வச்சு அந்த 10 ஸ்டேட்மெண்ட்டுக்கான கன்க்ளூஷனை கரெக்டாக தப்பான்னு மட்டும் நம்ம செக் பண்ணுவோம். ஸோ அதுக்கு அடுத்தது எய்தர் ஆர் கான்செப்டை நான் சொல்லி தருவேன். ஸோ அந்த எய்தர் ஆர் கான்செப்ட் வீடியோ முடிஞ்ச பிறகு அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக ஆப்ஷனோட எப்படி நம்ம இன்இக்வாலிட்டியை அப்ரோச் பண்ணணும், என்னென்ன டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, எப்படிலாம் கன்க்ளூஷன் கேட்டால் எப்படிலாம் ஃபாலோ ஆகும், எப்போ எய்தர் ஆர் வரும் அப்படின்னு எய்தர் ஆர் கான்செப்டை முடிச்சிட்ட பிறகு அடுத்த வீடியோவில் வர எல்லா சம்ஸுமே நீங்களே கிளியராக போட்டுருவீங்க. ஓகேவா? ஸோ அடுத்தடுத்த வீடியோஸை மறக்காமல் வாட்ச் பண்ணுங்க. இந்த வீடியோவை மட்டும் பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக போய் இன்இக்வாலிட்டி அப்ரோச் பண்ணீங்கன்னா உங்களால் கன்க்ளூஷன் கரெக்டாக தப்பானு கரெக்டாக சொல்லிட முடியும். ஆனால் ஆப்ஷன் சூஸ் பண்ணுற இடத்துல மிஸ்டேக்கோட வாய்ப்பு இருக்குது. ஸோ இது பார்ட் 1 வீடியோ தான். பார்ட் 2 வீடியோ பேசிக் 10 சம் வரும், ஆப்ஷன்ஸே இல்லாமல். பார்ட் 3 வீடியோ எய்தர் ஆர் வரும். பார்ட் 4 வீடியோ ஃபுல் கான்செப்ட் 10 சம்மு ஃபுல் இன்இக்வாலிட்டியில் வரும். அதுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் ஹை லெவல் சம்ஸையும் நம்ம பார்ப்போம். நாட் ஈக்குவல் டு வச்சு ஒரு தனி வீடியோ போடுவேன். அதுக்கப்புறம் டெஃபினெட்லி ஃபால்ஸ்க்கு தனியாக ஒரு வீடியோ நான் போடுறேன். ஸோ அதில் இன்னுமே நிறைய ஆஸ்பிரன்ஸ் ஈவன் எக்ஸ்பர்ட்ஸுமே டெஃபினெட்லி ஃபால்ஸை எப்படி சூஸ் பண்ணணும்னு தெரியாமல் மெயின்ஸ் லெவலில் தப்பு விடுறீங்க. ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம பேசிக் கான்செப்ட்ஸை கிளியராக கற்றுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவை வரிசலாக பாருங்கள். கான்செப்டில் எந்த இடத்துலையும் கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ ஓட்டிடாமல் ஒவ்வொரு இடத்தையும் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். அப்போ தான் கான்செப்ட் கிளியராக புரியும். ஓகேவா? தேங்க்யூ மக்களே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 சம்ஸ் நான் எடுத்துகிட்டு வரேன். அதை அப்ரோச் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் எய்தர் ஆர். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.